மிஃப்லாலுடைய பேக்ரவுண்ட் என்ன? அனுர திசாநாயக்கு இன்றைக்கு இந்தியா நல்லமா இருந்து கேளும். 2024 ஆண்டு கிட்டத்தட்ட மே மாசம் மட்டும் இந்தியா சரியில்லை. அவருக்கு 30 வருஷமா இந்தியாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க, மோடிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சவங்க, சாராவ மூலம் தான் இந்த பொம்மை வெடிச்சேன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சவர் டேன் பிரசாத் மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ராஜபக்ஷாக்களின் கூலிப்படையில் ஒருவர் என்றும் உங்களை ராஜபக்ஷாக்களின் முகவர் ஏஜென்ட் என்றும் சொல்கிறார்களே. 2 கட்டத்தில் அவரை போயிட்டு சந்திச்சேன். எந்த கட்டம் தெரியுமா? அது திகன பிரச்சனை டைம்ல அவர் ஒபிஷியல் லீடரா இருந்தார். இந்த பொறாமையிலே மடத்தனத்திலேயும் இருக்கக்கூடிய இந்த சில கைகூலிகள் என்ன கதை சொன்னாங்க? 2015 ஆண்டு எலெக்ஷன் கேட்டோம் என்னதுக்கு? ஒபிஷியல் பாஸ்போர்ட் எடுத்து யூரோப்புக்கு போறதுக்கா? அப்படி நாங்கள் இங்கே தாண்டா இருக்கிறோம், இவனுக்கு இதாயத்தை நசீபாக்குன்னு சொல்லி அந்த கடிதத்தில் அப்படியே எழுதியிருந்தோம். யாரெல்லாம் இவனுக்கு நேர்வழி காட்டணும் என்று. ஜமியத் உலமாவாக இருக்கலாம், முஸ்லிம் அரசியல் தலைமைகளாக இருக்கலாம், முஸ்லிம் அமைப்புகளாக இருக்கலாம், இந்த இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய தலைவர்கள், இவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் மிஃப்லாலுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எஜெண்டா. ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கிற வேலை ஜமியத் உலமாக்கு தேவையில்ல. லேபிள் அடிச்சாங்க என்னை மிஃப்லால் ஹலால் வானம் என்று செல்றாருன்னு சொல்லி. ஹலால் வானம் என்று சொன்னா அவன் முஸ்லிமாவே கேளாது. உதாரணத்துக்கு செல்ல போனா லவுட் ஸ்பீக்கர்ல பாங்க செல்ல வானம் என்ற ஒரு சிக்கல் ஒன்று வந்து சம்பிக்கிறான வக்க மினிஸ்ட்ரி அடிக்கிற நேரம். அப்ப ஜமியத் உலமா எங்க இருந்தாங்க? இந்த ஹக்கீம் ரிஷாடுடைய விஷயத்துல ஒரே நேரத்துல ஒரே தேர்தல்ல டெலிபோன் ஸ்டேஜ்ல ஏறிக்கொண்டு மயில் தலைவருக்கு ஏசுறாரு, மயில் ஸ்டேஜ்ல ஏறிக்கொண்டு யானையிட தலைவருக்கு ஏசுறாரு, யானையிட ஸ்டேஜ்ல ஏறிக்கொண்டு SLPP காரன் தலைவருக்கு ஏசுறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? பொன்சேகாக்கும் சஜித்துக்கும் மைத்திரிக்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய நீங்க முஸ்லீம் சமூகத்துக்காக ஏன் ஒன்று சேரலாம்? கொழும்பு அதிகாரத்தை கொழும்பானுக்கு கொடுப்போம். கட்டாயம் நாங்க செல்லத்தானே ஓடும். இது இனவாதம் நாங்க பேசல. எங்கட பிரதிநிதித்துவம் கொழும்பு மக்கள்கிட்ட பிரச்சனையை தான் 15 வருஷமா சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பிரச்சனையை செல்றாங்களே தவிர பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறாங்க இல்ல. போதைப் பொருள் இல்லாம 6 மாசமா தட்டுப்பாடு, 2 மாதம் தட்டுப்பாடு, 2 பேர் செத்து கிடக்குறான்னு கேள்விப்பட்டீங்க. இப்ப இந்த முஸ்லீம் பெண் பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள கடைகளை போன்று சர்வதேச பாடசாலை, அது பாடசாலையே இல்ல, பிரைவேட் கம்பெனி. சரியா? பிரைவேட் லிமிடெட் கீழே மர்தான கடலை கடைக்கிட்ட இருந்து கொலனாவுக்கு போனா 19-20 இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. 300 பேர் 400 பேர் 2 வருஷத்துக்கு ஒரு பில்டிங் மாறுறாங்க. பிள்ளை 10 வருஷத்துக்கு பிறகு வந்து ஸ்கூல் எங்கே இருக்கிறாங்க? அங்கே ஸ்கூல் இருக்காது. நாங்கள் ஸ்கூல் ஒன்று இல்லை. அப்போ உங்களுக்கு இதை கூட செஞ்சு கொள்ள இல்லாமல் மறுபடியும் நீங்கள் முனிசிபாலிட்டி அதிகாரத்தை கேட்குறீங்க. எந்த முகத்தோட கேட்குறீங்க? இவங்க தான் சொல்றாங்க மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு தாங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் கேட்குறீங்களே எங்களுக்கு ஏன் ஓட்டு தரணுமே? எங்களுக்கு 5 வருஷம் தந்து பாருங்க. 55 வருஷம் கொடுத்தீங்க தானே இன்னொருத்தருக்கு தந்து பாருங்க. 5 வருஷத்துல நாங்க என்ன செஞ்சு காட்டுறோம்? இந்த கொழும்பை கேட்காத கட்சி இல்ல. ஒரு முனிசிபல் மெம்பரா கூட போகலாம போச்சு. ஏன்னா கொழும்புல உள்ளவங்க ஓட் போடல. அவ்வளவு பெரிய முஸ்லீம்களுக்கு வயசாயிருந்து 2009 ஆண்டு தேசிய கட்சி யானையில் எப்போ வாராரோ அப்பதான் மெம்பரா போறாரு. 14ஆம் ஆண்டு மெம்பர் ஆகுறாரு பலசபால. 15ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டுக்கு போறாரு. உங்களை கைது செய்தார் என்பதற்காக வேண்டி போலீஸ் தலைமையகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்தார் 2 வாரங்களுக்கு முன்னால். கட்டாயமாக பண்ணத்தான் ஓடும். ஏன்னா நாங்க அவரெல்லாம் இந்த முஸ்லிம்கள் என்ற விஷயத்துல, இந்த முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்ற விஷயத்துல ஒன்றுபடுவோம். ஆனா அரசியல் ரீதியில் அவருடைய கொள்கைக்கு நாங்கள் உட்பட மாட்டோம். சஜிதே கீழே இருக்கிற என்ற விஷயத்துல நாங்கள் உடன்பாடு இல்லை அவரோட. நீங்கள் மௌலவி இல்லை என்றால் ஏன் உங்களை மௌலவி என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் அதனை நீங்கள் மறுப்பதில்லை? இந்த அல்லாலிம் என்ற கார்டு இருக்குது. இது இந்த கள்ள சர்டிபிகேட் கொடுத்து எடுத்தது இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தேர்தல் காலம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு எஞ்சி இருப்பது இன்னும் சில நாட்கள் மாத்திரமே. எனவே தேர்தல் சூடுபிடித்திருக்கின்றது. எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும் அவர்களுடைய பிரசார பணிகளிலே மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த பின்னணியிலே நாங்களும் முக்கியமான கட்சிகளை சார்ந்தவர்களை இங்கே அழைத்து வந்து அவர்களுடைய கட்சியின் திட்டங்கள் என்ன, அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன, ஏன் அவர்கள் உள்ளூராட்சி மன்றத்திலே களமிறங்கி இருக்கின்றார்கள் என்ற விடயங்களை தெளிவுபடுத்தி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டியும் மிக முக்கியமான ஒரு கட்சியின் தவிசாளரை அழைத்திருக்கின்றேன். ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தவிசாளர் INM மிஃப்லால் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி வருகை தந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறோம். உங்களை நான் INM மிஃப்லால் என்று தான் அறிமுகப்படுத்தினேன். அனைவரை போன்று மிஃப்லால் மௌலவி என்று நான் சொல்லவில்லை. நான் சரிதானே? ஓ சரி, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மௌலவி இல்லை என்றால் ஏன் உங்களை மௌலவி என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் அதனை நீங்கள் மறுப்பதில்லை? இல்லை, மௌலவி இல்லைன்னு சொல்லி செல்ல. அது உதாரணத்துக்கு நாங்கள் செல்லுவோமே, உங்களே ஒரு செக் பாயிண்டில் நிப்பாட்டி நீங்கள் வந்து உங்களே அடையாளப்படுத்துறதுக்கு என்ன செய்வீங்க? ஊடகவியலாளர் என்பேன். ஓ, அதுக்கு கார்டு ஒன்று வச்சுப்பீங்களே. ஸ்ரீலங்கா காரன் சொல்லி வெளிநாட்டில் போயிட்டு காரன் என்னதை காட்டுவீங்க?
பாஸ்போர்ட்டை. அது மாதிரி நானும் இஸ்லாமிய முஸ்லீம் கலாச்சார டிபார்ட்மெண்ட் தந்து என்கிட்ட ஐடி இருக்குது. இப்போ நாங்கள் இந்த விஷயத்த இதை ஒரு விவாதமாக்கினோம் என்று சொன்னால் எல்லாரும் யோசிப்பாங்க, அதிலே டைம் பேய்த்திடும். இந்த அல்லாலிம் என்ற கார்டு இருக்குது, இது இந்த கள்ள சர்டிஃபிகேட் கொடுத்து எடுத்தது இல்லை. நீங்கள் மிஃப்லால் பாயன்னு பேசுறதும் பிழை இல்லை, அவங்க மிஃப்லால் மௌலவின்னு செல்றதுலையும் பிழை இல்லை. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் அங்கத்தவரா நீங்கள்? இல்லை, அங்கத்தவர் இல்லை. ஏன் அங்கத்துவம் பிறகு இல்லை, அதில் நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அவங்க செய்கிற அநேகமான விடயங்கள் சமூகத்துக்கு நல்லதாக இருந்தாலும் சில விஷயங்கள் நாங்கள் அதை அங்கீகரிக்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனால நாங்கள் அவங்களுக்கு கீழே இருக்க விரும்பல. டேன் பிரியசாத்துக்கும் உங்களுக்கும் இடையிலே தொடர்புகள் இருக்கின்றன? எந்த தொடர்பும் இல்லை. டேன் பிரியசாத் மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ராஜபக்ஷாக்களின் கூலிப்படையில் ஒருவர் என்றும் உங்களை ராஜபக்ஷாக்களின் முகவர் ஏஜென்ட் என்றும் சொல்கிறார்களே, அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் தவிர்க்க முடியாத தாங்க முடியாத பொறாமையும் மடத்தனத்தில் உச்சகட்டமும். அப்படி சொல்ல முடியாது. அதாவது இனவாதம் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய காலப்பகுதியிலே உங்களுக்கும் பசில் ராஜபக்ஷவுக்கும் இருந்த உறவு, நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவோடு இருந்த உறவு. நானும் மஹிந்த ராஜபக்ஷவோட ஒரு டீம் போயிட்டு உட்கார்ந்துக்கிற 2 போட்டோ இருக்கு. 2 கட்டத்தில் அவரை போயிட்டு சந்திச்சேன். எந்த கட்டம் தெரியுமா? அது திகன பிரச்சனை டைம்ல அவர் ஒப்போசிஷன் லீடரா இருந்தார். ஆளும் கட்சியில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நேரம் அவரை போயிட்டு சந்திச்சோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நிப்பாட்டி தாங்கன்னு சொல்லி எங்களோட இருந்த கமிட்டி சொன்னாங்க அவரை போயிட்டு சந்திப்போம் என்று. அதில் நான் தான் முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க. 2வது ஃபோட்டோ எதுன்னு சொன்னால் புத்தளம் குப்பை பிரச்சனை. இந்த பிரச்சனையை வந்து கொழும்புக்கு கொண்டு வந்தோம். ஜனாதிபதி மாளிகை செக்ரட்டரியேட் முன்னுக்கால ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். அதுக்கப்புறம் அவரை போயிட்டு மீட் பண்ணுறேன், டைம் தராங்க. அந்த கட்டத்தில் எடுத்த ஃபோட்டோவை தான் இவங்க இந்த ஃபோட்டோவை வச்சுக்கொண்டு இவர் ராஜபக்ஷ இது மாதிரி எத்தனையோ கதை சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா இருக்கும், கடந்த 10 வருஷமா எங்களுக்கு எவ்வளோ கதை சொன்னாங்க. இந்த பொறாமையிலையும் மடத்தனத்திலையும் இருக்கக்கூடிய இந்த சில கைகூலிகள் என்ன கதை சொன்னாங்க. 2015ஆம் ஆண்டு எலெக்ஷன் கேட்டோம், என்னதுக்கு? ஒஃபிஷியல் பாஸ்போர்ட் எடுத்து யூரோப்புக்கு போகிறதுக்காக. அப்படி நாங்கள் இங்கே தாண்டா இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? 2019ஆம் ஆண்டு இவங்க இந்த கேம்பெயினை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. 2018ஆம் ஆண்டு எலெக்ஷன் கேட்குற நேரம் நாங்கள் முனிசிபல் கவுன்சில் எலெக்ஷன் கேட்டோம். மிஃப்லால் முனிசிபலுக்கு போகிறதே கேட்குறேன். நாங்கள் போனோமா, 2 சீட் கிடைச்சிச்சு. இப்பயும் செல்றோம், கொழும்புல இன்ஷால்லா எங்களுக்கு 30 சீட் கிடைச்சாலும் நான் கொழும்பு முனிசிபல் கவுன்சிலுக்கு போக மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? காலம் இந்த லாக்டவுன் டைமில் ஸ்ரீலங்காவில் 2 வருஷம் ஸ்கூல் மூடி, மதரசா மூடி, வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. உலகத்தில் திறந்திருந்த ஒரே ஒரு இடம் தான் கராச்சி சிட்டி. அங்கே மட்டும்தான் ஸ்கூல், மதரசா, பஜார் திறந்துருந்துச்சு. ஃபேமிலியோட அங்கே போனோம். என்ன போட்டாங்க? கூட்டாளி மாதிரி என்ன எழுதி நாங்கள் எதிரானோன்னு நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டோம், குடும்பத்தோட தப்பி ஓட்டம். எழுதி கொண்டே தான் இருந்தான். எங்களுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ வந்த எந்த கொமெண்ட்ஸையும் நாங்கள் இதுவரை டிலீட் பண்ணில்ல. ஏன்னா அவனுக்கு தௌபா செய்கிற கட்டம் வரும், அப்போ தௌபா செஞ்சு கொள்வான். அதுக்காக வேண்டி வச்சுக்கிறோம். அதை ஏதாவது ஒரு கட்டத்திலே இந்தியாவுக்கு நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு இந்தியா விசா கிடைக்காது, நீங்கள் பாகிஸ்தானுடைய ஒரு ஏஜென்ட் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லை, இந்தியா வந்து எங்களுக்கு கௌபத்துல்லா இருக்கிற ஊர் இல்லையே. இந்தியா என்றது எங்களோட சவுத் ஏசியாவில் இருக்கக்கூடிய எப்படி பெலஸ்தீனுக்கு மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா, பிரிட்டிஷ் போன நாடுகளுடைய பயங்கரவாதம், இஸ்ரேலுடைய பயங்கரவாதமோ அதே மாதிரி தான் இந்தியான்னு சொல்லக்கூடிய நாடு. எங்கட முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, இலங்கைக்கும் எவ்வளோ பெரிய த்ரெட்டாக இருந்திருக்கிறாங்க. அனுர திசாநாயக்கைக்கு இன்றைக்கு இந்தியா நல்லமா இருந்திருக்கேலும். 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட மே மாதம் மட்டும் இந்தியா சரியில்லை. அவருக்கு 30 வருஷமா இந்தியாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்க, மோடிக்கு எதிராக கருத்து தெரிவிச்சவங்க, சாராவை மூலம் தான் இந்த போம்பை வெடிச்சேன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சவர் எத்தனை தடவை நீங்கள் போயிட்டு அங்கே கேள்வி கேட்குறீங்க அவங்களோட இந்த கேபினட் டிசிஷனில் போயிட்டு. அப்படிப்பட்ட இந்தியா முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு எதிராக, இந்த நாட்டுக்கு பலாசபா என்ற தேவையில்லாத சிஸ்டத்தை கொண்டு வந்தவங்க அவங்க. 30 வருட யுத்தத்துக்கு பின்னுக்கால இருந்தே அவங்க, ஈஸ்டர் அட்டாக்கு பின்னுக்கால இருந்தே அவங்க. இன்றைக்கு வரைக்கும் ஊடகங்களையும் அரசியல்வாதிகளையும் கைக்கூலிகளாக வச்சு அவங்களோட தேவை இந்த நாட்டில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. டூரிஸ்ட் வீசால வந்து எவ்வளோ தேவையில்லா வேலை பார்க்குறாங்க. இந்த நாட்டுக்கு எதிராக எங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்குற விஷயத்திலேயே கண்ணும் கருத்தாக இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு தேவை ஒன்றும் இல்லை. நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். தப்லீக்கில் தேவைப்பட்ட நேரம் போயிட்டு இருக்கிறோம், வியாபாரத்தில் தேவைப்பட்ட நேரம் போயிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு தேவை ஒன்றும் இல்லை. என்னத்துக்கு போகிறதுக்கு அங்கேக்கு? சீனாவுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன? அதாவது இலங்கையிலே யாரும் சீனாவை தூக்கி பிடிப்பதை, அதாவது அதிகமானவர்கள் சீனாவுக்கு வக்காலத்து வாங்குவதை விட அதிகமாக மிஃப்லால் சீனாவுக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்லை, அதுவும் வந்து பொறாமையில் இருக்க குற்றச்சாட்டு. சீனாவுடைய விஷயத்தில் அவரோட கொள்கையை ஆதரிச்சோமா நாங்கள்? அப்படி இல்லாட்டி அவங்க செய்யக்கூடிய ஏதாவது விபச்சார விடுதியோ கெசினோக்கு ஆதரவு கொடுத்தோமா? இல்லை. சீனா போன்ற ஒரு வல்லரசு நாடு இந்த நாட்டில் பல கோடி ரூபா, பல பில்லியன் டாலருக்கு இங்கே ப்ரொஜெக்ட் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதில் ஆக கடைசியாக நடந்த விஷயம் என்னன்னு சொன்னால்,
போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் 2015 ஆண்டு 15 ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே மைத்திரி ஆட்சிக்கு வர மட்டும் சென்னை போர்ட் சிட்டி ப்ராஜெக்ட் தேவையில்லைன்னு சொல்லி சம்பிக்கையும் சேர்ந்து அப்போ அதை நிப்பாட்டின உடனே நாங்கள் சென்னை இது செய்யுங்க, இது நாட்டுக்கு நல்ல ஒன்று நடக்க போகுது, மில்லியன் கணக்கில் டாலர் வரப்போகுது, ஒரு தேசிய பிரச்சனை நாங்கள் முகம் கொடுக்க வரும், அது மாதிரி ஒரு நாட்டை வந்து நிப்பாட்டி கொண்ட நாங்கள். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, எலெக்ஷனை வேண்ட 6 மாதத்தில் ரணில் விக்ரமசிங்கே அதை போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாரு, வேலை ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து எங்களுக்கு அடித்தாங்க. அது ஒரு இடம். ரெண்டாவது இடம் 2020 ஆண்டு 19 ஆண்டு கடைசி 2020 ஆண்டு முதற் பகுதி லாக்டவுன் நடக்குது. எங்க சீனால வந்து கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, கொரோனா அங்கேயும் தானே ஸ்டார்ட் ஆகினது. ஒவ்வொருத்தரும் உலகத்தில் பேசிக்கொண்டாங்க. நாங்கள் என்ன செஞ்ச உலமாக்களும் புத்திஜீவிகளும் யாவரிமார் ஒரு 25, 30, 50 பேர் கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க. சீன எம்பசி முன்னுக்கால போய்ட்டு ஒரு துவாண்டு ஓதினம், துவா ஓதிட்டு ஒரு மகஜர் ஒன்று கையாளிச்சோம். அதை நாங்கள் ஃபேஸ்புக்லையும் போட்டோம். யாரெல்லாம் இவனுக்கு ஏற்பட்டு இருக்கிற சோதனை நீக்கி வைக்கணும், இவனுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குன்னு சொல்லி அந்த கடிதத்தில் அப்படியே எழுதியிருந்தோம். யாரெல்லாம் இவனுக்கு நேர்வழி காட்டணும் என்று அவனுக்கு எழுதினத்தில் எழுதியிருந்தோம். உனக்கு இது வந்து இறைவன் போத்தால வந்த சோதனை உண்டு, நீ உன்னை மக்களை இறைவின் பக்கம் முன்னோக்கு, நீ நேரு வழியின் பக்கம் வான்னு சொல்லி அந்த நேரம் கொமெண்ட்ஸ் அடித்தாங்க தான் நானமார். அதில் அடித்தாங்க என்னை சீனாக்காரன் முஸ்லீம்களுக்கு செய்கிற அநியாயத்துக்காக வேண்டி இந்த கொரோனா வந்துச்சான். அடுத்த 3 மாதத்தில் பார்த்தா மக்கா, மதீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சூடான், டர்க்கின்னு வந்தது. அப்போ அதங்கேருந்து வந்துச்சு. இது மாதிரி பல மடத்தனமான பொறாமையால் யாரும் இதில் நலவ பேசுறது இல்லையே. ஒரு சாதாரண மனுஷராக நாங்கள் இருந்து கொண்டு சைனா எம்பசி பிடி சிறிசேன கிரவுண்டுக்கு வந்து 2500 பேக் பங்கிடுறான். சைனா எம்பசடர் வந்து வல்லரசு நாடுட எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்து முஸ்லீம்களை குறிப்பா வச்சு முஸ்லீம்களுக்கு மாத்திரமேட்டு பேனர் போட்டோம். அப்படிப்பட்டவங்களுக்கு ட்ரை ரேஷன் கொடுக்க வந்தாரு. ஃபுட்பால் டூர்னமெண்ட் வைக்கிறாரு ரமலானுடைய காலத்துல பேனர்ல போட்டிக்கிறோம். நாங்க கொழும்புல வாழக்கூடிய தேவை உள்ள முஸ்லீம்களுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லி அந்த பேனரை அப்ரூவல் எடுத்த எம்பசியால அவங்க செல்லலையில் அப்படி எழுதவானம் என்று அவங்களோட நாட்டில் என்ன நடக்கிறதுன்றது அது வேற விஷயம். அதை விட அநியாயம் நடக்கிற நாடுகளோட முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே. இப்போ இந்த பக்கத்து நாடு எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. இந்த வக்கூப் சட்டத்தை கொண்டு வந்தாங்களே, தொடர்ந்து அநியாயம் செய்யக்கூடிய அவங்களோட முஸ்லீம்களுக்கு இருக்கலுமெண்டா எங்கட நாட்டை பொறுத்த வரையில எங்கட நாட்டு அரசியல் கொள்கையில அமெரிக்காவா, இந்தியாவா, சைனா எடுத்து நான் சொல்லுவேன் சைனாவோட தான் நாங்கள் இருப்போம். அதுக்கு வேண்டிய நியாயமான காரணங்கள் நாங்கள் செல்லுவோம். அப்ப இதுல பாசிட்டிவான விஷயத்த பேசுறே இல்லை. அடே சாதாரண மனுஷனா இருந்து கொண்டு சைனீஸ் பாஷையும் பேச தெரியா, இங்கிலீஷும் பேச தெரியா, இப்படிப்பட்டவன் சைனா எம்பசி கூப்பிட்டா வாரானே. சைனா எம்பசி சும்மா வருவானா? எங்களோட நேர்மைக்காக எங்களோட சமூக சேவைக்காகத்தான் நான் வந்தேன். மிஃப்லால் என்பவர் அவர் இந்தியாவின் முகவரும் அல்ல, பாகிஸ்தானின் முகவரும் அல்ல, சீனாவின் முகவரும் அல்ல, அவருக்கு எஜெண்டாவும் இல்லை, ராஜபக்சாக்களின் முகவரும் அல்ல என்பதை தெளிவாக சொன்னால் மிஃப்லாலுடைய பேக்ரவுண்ட் என்ன? நாங்கள் இந்த விசேடமாக இந்த நாட்டு முஸ்லீம்களுடைய விஷயத்திலையும் அதுலேயும் கொழும்பு முஸ்லீம்கள விஷயத்தில் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய விஷயம்தான் இந்த அரசியல்வாதிகள் ஊடாக எவ்வளோ ஏமாற்றப்பட்டு வராங்க. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே. இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து செல்றோம். 2015 ஆண்டு மயத்தான் சென்னோம், 18 ஆண்டு மயத்தான் சென்னோம், 19 ஆண்டு மயத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். தேசிய கட்சியோடு சேர்ந்து செய்ய இருந்துச்சு இல்லை, அதை இப்போ செய்யலாது. தேசிய கட்சியோட சேர்ந்தா என்ன நடக்கும்? தேசிய கட்சியோட சேர்ந்ததுக்கு போகிறோம். அதனுடைய கட்டுப்பாடு என்ன என்றதை எங்களுக்கு முஜிபுர் ரஹ்மான் மூலம் காண இயலும். கொழும்புல கிட்டத்தட்ட ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து 20 வருஷம் அரசியல் செஞ்சாரு. கேட்காத கட்சி இல்ல, ஒரு முனிசிபல் மெம்பரா கூட போகலாம் போச்சு. ஏன்னா கொழும்புல உள்ளவங்க ஓட் போடல. அவ்வளவு பெரிய முஸ்லீம்களுக்கு வயசாயிருந்து 2009 ஆண்டு தேசிய கட்சி யானையில் எப்போ வாராரோ அப்பதான் மெம்பரா போறாரு. 14 ஆண்டு மெம்பரா ஆகுறாரு பலசபால. 15 ஆண்டு பார்லிமெண்ட்டுக்கு போறாரு. அப்போ அதுக்கு போனதுக்கு போகிறோம் 2010 ஆண்டுக்கு முந்தி அவர் இந்த தேசிய அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தி காஷ்மீரில் பிரச்சனையா, பலஸ்தீனில் பிரச்சனையா, சிரியாவில் பிரச்சனையா, ஆப்கானிஸ்தானில் பிரச்சனையா, அமெரிக்கா எம்பசி முன்னுக்க 10 கொடி அங்கே 10 இந்த அரசியல் தான் செஞ்சாரு. இப்போ பலஸ்தீனுக்காண்டி எங்கே ஆர்ப்பாட்டம் செஞ்சு சொல்லுங்களே? எங்கே செஞ்சாரு? கோட்டையில் எம்பசியாக இருக்குது. ஏன்னா கட்சியுடைய கட்டுப்பாடு ஒன்று இருக்குது. உங்களை கைது செய்தார் என்பதற்காக வேண்டி போலீஸ் தலைமையகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்தார் 2 வாரங்களுக்கு முன்னால். கட்டாயமாக பண்ணத்தான் ஓடும். ஏன்னா நாங்கள் அவரெல்லாம் இந்த முஸ்லிம்கள் என்ற விஷயத்துல, இந்த முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்ற விஷயத்துல ஒன்றுபடுவோம். ஆனா அரசியல் ரீதியில் அவருடைய கொள்கைக்கு நாங்கள் உட்பட மாட்டோம். சஜிதே கீழே இருக்கிற என்ற விஷயத்துல நாங்கள் உடன்பாடு இல்லை அவரோட, ஒருபோதும் உடன்பாடு இல்லை. இப்போ உங்களுக்கு கேளும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எப்படி சப்போர்ட் பண்ணினீங்க இல்லை உங்களுக்கு மறந்திருக்கும். சப்போர்ட் பண்ணினோம் எங்கட அரசியல் லைஃப்ல
ஐக்கிய சமாதான கூட்டமை வண்ணத்துக்காக வேண்டி மட்டும் தான் நாங்கள் மேடை ஏறிக்கிறோம். அது இல்லாமல் மேடை ஏறினதா இருந்தால் மேடையிலையும் வச்சு சென்னோம். இது டெலிஃபோன்ட சஜித்த மேடையில் நாங்கள் ஏறல, முஜீபுர் ரஹ்மான வெளில வைக்க ஏறினோம். ஏண்டா நாங்கள் சமூக துரோகி இல்லை. நாங்கள் 2000 3000 எங்களோட வயசை சொல்லி எங்களுக்கு கொழும்புல 5000 ஓட்டு கொழும்பு முனிசிபல் கவுன்சிலுக்கு இதுக்கு முந்தி எடுத்த அந்த பிளாக் போட்டை நாங்கள் வந்து முஜீபுர் ரஹ்மானுக்கு போடவானும்னா போட்டிக்க மாட்டாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டிப்பாங்க. அந்த துரோகமான வேலை செய்யறதுக்கு நாங்கள் வரல. அதனால அவர் தேவை பார்லிமெண்ட்டுக்கு. இப்போ இதை வச்சு முனிசிபல் எலெக்ஷன் கேட்க வரவானும் நீங்கள், இது பார்லிமெண்ட்டுக்கு அவர் தேவை, அதனால அனுப்பி வச்சுக்கிறோம். இந்த கடமையை தான் நாங்கள் செஞ்சோம். ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு, அதாவது இதற்கு முன்னால் ஐக்கிய சமாதான முன்னணி, இந்த ஐக்கிய சமாதான முன்னணியின் இதனுடைய தோற்றம், இதை ஆரம்பிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் முதலாவது பெரிய எலெக்ஷன் சொல்லி கேட்டு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். அதுக்கு முந்தி எங்களோட ஹலீல் ரஹ்மான் பிரதர் வந்து அவரோட குடும்பத்தாரோட இருந்து அவங்களோட வைஃப் தான், இதுக்கு முந்தி இருந்த வைஃப் தான் இதில் கான்ஸ்டியூஷன்லாம் எழுதினாங்க. அப்போ 2012-13ஆம் ஆண்டு நினைக்கிறேன். இன்ஷால்லா அவர் உங்களோட இன்டர்வியூக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா அது ஹிஸ்ட்ரியை செல்வார். அப்போ நாங்கள் இதனுடைய ஸ்தாபகர் அவர் தான் ஸ்தாபகர். அப்போ அதுக்கு பின்னால் நாங்கள் 2018ஆம் ஆண்டு என்ன செய்கிறோம், முன்னணி என்று இருக்கிறது. SLMCயில் துரோகம் இழைக்கப்பட்ட சில பொலிட்டிஷியன் எங்களோட வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் முன்னணியை ஒரு கூட்டமைப்பாக ஆக்கினோம். கேட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 இடத்துல தனியாக போட்டியிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 17 மெம்பர் மாற பெற்றுக்கொண்டும் ஸ்ரீலங்காவில் இந்த கேட்ட இடத்துகள் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு சீட் வந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கொழும்புல 4700 பேர் ஓட் போட்டாங்க. 2 சீட் வந்துச்சு. முறையாக நடந்து கொண்டு ஒரே கட்சி. கொழும்பு முனிசிபல் கவுன்சிலில் இந்த வரலாறு என்ன தெரியுமா, 3000-4000 ஓட் எடுக்காமல் மெம்பராக இயலாது. குறைஞ்ச 2000 ஓட் சரி வேணும், 25-30 லட்சம் ரூபா சல்லிக்கையும் போகணும். எங்களுக்கு கிடைச்ச 4700 ஓட் 8-10 கேண்டிடேட் மார்க் சேர்ந்து தான் அந்த ஓட் எடுத்தாங்க. நான் மெம்பர் ஆகிற நேரம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் 2 வருஷம் கொடுத்தோம். 6 பேருக்கு அந்த டேர்னை சரியாக கொடுத்தோம். 400 ஓட் எடுத்து கொழும்பு முனிசிபல் கவுன்சிலுக்கு போன வரலாறு வந்து எங்களோட கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. வந்தவங்களும் முறையாக நடந்து கொண்டாங்க. இல்லை, ஒருவர் முறையாக நடக்கவில்லை. இனி அதற்கு பின்னணியும் முஸ்லீம் அரசியல்வாதி தானே, அவருக்கு ஸ்லேவையில் SLMC இருக்குதாம், வண்ணத்துக்கு ஆள் இருக்குதாம், ACMCக்கு ஆள் இல்லையாம் என்று சொல்லி ஒரு பிரபல ஒரு லோயரை ஏற்றினார் கருத்தைக்கு. ஏற்றி அந்த பொடியண்ட பேர் சொன்னார், இந்த கட்சியில் ஒருத்தரும் இல்லை, மினிஸ்டரும் இல்லை, எம்பியும் இல்லை, இவங்களோட பின்னுக்கால் இருக்காத உனைய விளக்கை மேலான்னு சொல்லி கருத்தை ஏற்றினாங்க. அந்த பொடியன் பாவம். நீ அதுக்கு போகிறோம், அது செல்லுபடியாக இல்லை. நாங்கள் சட்ட ரீதியாக விஷயத்தை முன்னே கொண்டு போனோம். உடனடியாக ஆளை விலைக்கு அடுத்த ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சோம். சரி, இன்னும் ஒரு பிரதான குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கின்றது. அதாவது முஸ்லிம் தலைமைகளை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய அடிப்படை நோக்கம். ஜமியத்துல் உலமாவாக இருக்கலாம், முஸ்லிம் அரசியல் தலைமைகளாக இருக்கலாம், முஸ்லிம் அமைப்புகளாக இருக்கலாம், இந்த இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய தலைவர்கள், இவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் மிஃப்லாலுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய எஜெண்டா. இப்படியான ஒரு குற்றச்சாட்டு இல்லை, அது பொய்யான குற்றச்சாட்டு. அந்த எஜெண்டா யாரு தரணும், எதற்காக தரணும் ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் பொது வெளியிலே விமர்சிக்காதவர்கள் கட்டாயம் விமர்சனத்துக்குரிய காரணம் என்னன்னு தெரியாம அது கீழே வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க கேட்டுக்கோங்களே. இப்போ ஜமியத்துலமாட விஷயத்தில் வந்து கூட நான் விருப்பமாக பயான் கேட்குறது, ரேடியோவில் இருந்தாலும் கொள்ளுப்பிட்டியில் எங்கே ஜும்மா தொழுந்தாலும் கொள்ளுப்பிட்டி பயானை கேட்க போவோன். ரிஸ்வி முஃப்தியோட வீக்கில் போயிட்டு என்ன செல்றாருன்னு கேட்குறதுக்கு அவர் இன்றைய நேரத்தை கண்டாலும் நான் சலான் சொல்லுவோம், முகப்பத்தா இது பண்ணுவோம், துவா செய்யுங்க என்னுவோம். எங்களுக்கு மார்க்க ரீதியில் முரண்பாடு இல்லை அவருடைய விஷயத்தில். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில விஷயங்கள் அங்கே இங்கே பேசப்படுற விஷயத்தில் அவங்களாலையும் சில தவறுகள் நடக்குது. அதை பகிரங்கமாக செல்றேன். 2012ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், ஞானசார கொண்டு வரார் ஹலால் சர்டிஃபிகேட்டுக்கு எதிரான ஒரு கோஷத்தை. நாங்கள் என்ன சென்னோம், நான் சொன்ன கருத்து பகிரங்கமாக 20 நிமிஷம் கிளிப் 2 நிமிஷம் போட்டான். என்ன சென்னோம் என்று சொன்னால், ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்குற வேலை ஜமியத்துல் உலமாக்கு தேவையில்லை. இது ஒரு பிரைவேட் பொடியாக இருந்து செஞ்சால் இப்படியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க, இல்லை ஜமியத்துல் உலமாக்கு வெளியே பில்டிங்குக்கு வெளியே கொண்டு போங்க, கொண்டு போயிட்டு அதன் மூலம் செய்யுங்க. நீங்கள் உலமாக்கள் அதில் இருங்க என்ற கருத்தை செல்லும். லேபிள் அடித்தாங்க, என்னை மிஃப்லால் ஹலால் வானம் என்று செல்றாருன்னு சொல்லி. ஹலால் வானம் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாவே இருக்கலாவே. ஹலால் வானம் என்று செல்றவன் முஸ்லீமாவே இருக்கல. அப்போ அந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க தானே. அதுக்கு போகிற இப்போ இந்த கரைச்சலையில் நடக்குது தானே. இது ஒரு பிரைவேட்டாக ஒரு இடத்துல இருந்து நடக்குது. நாங்கள் இந்த நலவை தான் அவங்களுக்கு சென்னோம். இது மாதிரி சில விஷயங்கள், உதாரணத்துக்கு செல்ல போனால் லவுட் ஸ்பீக்கரில் பாங்க செல்ல வேணும் என்ற ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சு. சம்பிக்கிறான வக்க மினிஸ்ட்ரி அழைக்கிற நேரம் அப்போ ஜமியத்துல் உலமா எங்கே இருந்தாங்க? லவுட் ஸ்பீக்கரில் பாங்க செல்ல தேவையில்லை என்ற இடத்துல தான் இருந்தாங்க.
நிகாபுடைய பிரச்சனை வந்த நேரம் நிகாப் தேவையில்லைன்ற இடத்துல தான் இருந்தாங்க. கருப்பாபாயோட விஷயத்தில் கலரபாயம் எடுத்துக்கோங்கன்னு தான் இருந்தாங்க. அவங்க ஜென்ரலாக ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கருத்தை செல்றாங்க. அவங்க செல்றே தான் இந்த நாட்டில் இருக்கிற 10 லட்சம் மக்களும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி அவங்களும் அதை எதிர்பார்க்கல. அவங்களும் செல்றது சில கட்டத்தில் இதுக்கு நாங்கள் செல்ற கருத்துக்கும் எதிராக நீங்கள் கருத்து செல்லுங்க, அப்போ தான் அவங்க விலையும் கொள்வாங்க, இதுக்கு முஸ்லீம்கள்ட்ட எதிர்ப்பு இருக்குது, அது அவங்க தப்பிக்கொள்றதுக்கும் வழியாக இருக்கு ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ஹக்கீம் ரிஷாடுடைய விஷயத்தில் இது மணித்தியால கணக்கு பேசலும், அவங்களோட துரோகங்கள் அவங்களோட டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு கேளுங்க, இதுவும் ஆதாரம் இல்லாமல் பேசல. இந்த முனிசிபல் எலெக்ஷன் எடுக்கும் பாலிசி எல்லாத்தையும் விட்டு போடுவோம். இப்போ நாங்கள் ஹக்கீம்ட விஷயத்தில் இந்த ஜாரான் உடைக்கிற ஃபோட்டோவை காட்டி குற்றம் சாட்டினு செல்லமே, நாங்கள் எங்கேயுமே ஹக்கீம் ஒரு பயங்கரவாதியாக செல்லலை. நாங்கள் சென்னதெல்லாம் ஜஹராண்ட வீடியோ லைக் பண்ணினவன், ஷேர் பண்ணினவன், அவன்கிட்ட பயானில் உட்கார்ந்தவன், அவனோட தெரியாமல் அவன் வந்து போன மദ്രസா இந்த பிரின்சிபல் இந்த புள்ளைகளை தான் விசாரிக்கலும் என்று சொன்னால் நீங்கள் ஏன் ஹக்கீமை விசாரிக்கிறீங்க இல்லை என்றை தான் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட தொடர்ந்து முன் வச்சு வர கேள்வி. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த கட்டத்தில் பிடிப்பட்ட பேரண்ட்ஸ்மார், நான் ஒரு அரசியல்வாதியா, ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறாளா, எம்பியா, நான் பலாசபா மந்திரியா, இல்லாட்டி பெரிய கோடீஸ்வரன் உண்டா, லட்சாதிபதியா, ஒன்றும் இல்லை. நான் மோட்டர் சைக்கிளில் தான் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறேன், கூலி கடை தான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். மக்கள் எங்கள்கிட்ட ஏன் தேடி வந்தாங்க? கிட்டத்தட்ட 300 பேரண்ட்ஸ். எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்ன்னு சொன்னால், 300 வீட்டுக்காரன் 2 மாசமா சலாம் செல்லல அந்த வீட்டுக்கு. அப்படியான ஒரு சிக்கல் தான் இருந்துச்சு. அந்த பேரண்ட்ஸ் கடிதம் மூலம் எழுதி தந்தாங்க. நாங்கள் இன்டர்வியூ வச்சோம், அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஃபோன் ஆன்சர் பண்ணுறாங்களும் இல்லை, எங்களுக்கு டைம் தராங்களும் இல்லை, இந்த விஷயத்தெல்லாம் எங்களுக்கு செய்யலான்னு சொல்லி. இப்படியான ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் இதை சென்னோம். அப்போ இவரையும் கூப்பிட்டு விசாரிங்க, இவங்க அரசியல் தேவைக்காக வேண்டி பெட்டிகுலரில் நடந்த ஒரு வித்தியாசமான அரசியல் ஒன்று இருந்துச்சாங்க. அந்த டைமில் அப்படியான சூழ்நிலை அவர் ஒரு யதார்த்தமாக அந்த பள்ளி உடைக்கப்பட்ட நேரத்திலே அவர் போன இடத்திலே ஒரு யாரும் போய் ஒரு போட்டோ பிடிப்பது நியாயம் இல்லை, தெரியாண்டு செல்ற பீல தானே. ஏன்னா அதுக்கு முந்தியும் அவரோட தம்பி இன்சிடென்ட், அந்த எக்ஸிடென்ட் ஆகிய அப்படியான ஒரு புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவர் ஒரு சமூக தலைவர், ஒரு கட்சி தலைவர், சமூக தலைவர் தயவு செஞ்சு செல்ல வேணும். அப்படி அதாவது காங்கிரஸ், ஹக்கீம் காங்கிரஸ் உடைய போராளிகளுக்கு அவர் தலைவர், தயவு செஞ்சு அந்த வார்த்தை பேசவானு. காரணம் என்னன்னு சொன்னால், நான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முஜிபுர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முந்தி 2 கண்டிஷன் வச்சிருந்தேன். 1வது கண்டிஷன், ஹக்கீமுக்கு தலைவர் என்று செல்லக்கூடாதுண்டு. ஹக்கீமை ரிஷாடின் சேர்த்தான் சென்னேன் நான். அப்போ லீடர்னு சொல்லி நீங்கள் பேசக்கூடாதுண்டு. எங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் இன்றைக்கும் அவருக்கு எதிர்த்தான். நாளைக்கு அவர் தௌபா செஞ்சிட்டா சரி. காரணம் என்ன தெரியுமா? அப்துல் ரஹ்மானுக்கு செல்றதுக்கு தயவு செஞ்சு இதை விலையும் இது அரசியலாக்க தேவையில்லை. இந்த முனிசிபல் எலெக்ஷன் வந்திருக்குது. நான் நேற்று மாதம் ட்ரிங்கோல தான் இருந்தேன். ஒரு டிஸ்ட்ரிக்டில், அதாவது கண்டியில் ஹக்கீம் என்ன சிம்பிளில் கேட்குறாரு இந்த எலெக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? தராசுன்னு நினைக்கிறேன். தராசியில். கம்பஹால தெரியாது. கம்பஹால தராசி. கொழும்புல மரம். வவுனியால யானை. குருநாகலையில் மயில். குச்சவெளியில் மரம். ஒரே நேரத்தில் ஒரே தேர்தலில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற முக்கியமான கட்சியில் எல்லா கட்சியிலையும் கேட்குறாங்க. தராசி ஸ்டேஜில் ஏறிக்கொண்டு டெலிஃபோன் தலைவருக்கு ஏசுறாங்க. டெலிஃபோன் ஸ்டேஜில் ஏறிக்கொண்டு மயில் தலைவருக்கு ஏசுறாரு. மயில் ஸ்டேஜில் ஏறிக்கொண்டு யானையிட தலைவருக்கு ஏசுறாரு. யானையிட ஸ்டேஜில் ஏறிக்கொண்டு SLPP காரன் தலைவருக்கு ஏசுறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? சரி, உங்களுக்கு இந்த பாருங்க, 2010ஆம் ஆண்டு பொன்சேகா எலெக்ஷன், 9ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு பொன்சேகாவை, மைத்திரிய, சஜித்தை, ரணில வெள்ள வைக்கிறதுக்கு ஹக்கீமுக்கும் ரிஷாடுக்கும் கபீர் ஹாஷிமுக்கும் முஜிபுர் ரஹ்மானுக்கும் ஒன்று சேரலும் என்று சொன்னால், இந்த முனிசிபல் எலெக்ஷன்ல ஒன்று சேர்ந்து கேட்கலாது. பெட்டிக்கிலோவில் ஏறாவூர் பற்றில் முஸ்லீம்களும் தமிழர்களும் எங்கே சேர்ந்து வாழ்கிறாங்களோ இந்த இடத்துல இப்போவே பேச்சுவார்த்தை. ஹக்கீம் ஒரு குரூப் அனுப்பி TNA காரனோட பேசுகிறேன், வெண்டத்துக்கு பிறகு எங்களோட சேருங்க, நாங்கள் ஆட்சி அமைப்போம். இவர் ஒரு டீம் அனுப்புகிற இன்னொரு கட்சிக்காரன்ட்ட நீங்கள் ஏன் அந்த கட்சிக்காரன்ட்ட பேர் உதவி கேட்கணும்? நீங்கள் சமூகம் என்று செல்றதா இருந்தால் உங்களுக்கு நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒன்று கேட்கலுமே. பொன்சேகாக்கும் சஜித்துக்கும் மைத்திரிக்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய நீங்கள் முஸ்லீம் சமூகத்துக்காக ஏன் ஒன்று சேரலாம்? கொழும்புலையுமே செய்யலுமே. இது இனவாதம் இல்லை, எங்களோட பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துகிற விஷயம். இது கொழும்புலாய் செய்ய இருந்துச்சு. உங்களோட ஊரில் நீங்கள் வேற கட்சியில் கேட்டுட்டு உங்களோட கட்சி, நீங்கள் கட்சி தலைவர், நீங்கள் ஒரு ஜெனுவின் கட்சியை வளர்க்குறோன்னா இருந்தால் உங்களோட ஊரில் மரத்தில் கேட்டிக்கணுமே.
எங்களுக்கு கொழும்புல நான் புதுசாக தான் கேள்விப்பட்டேன் அவங்க லிஸ்ட் போட்டிக்கிறாங்கன்னு சொல்லி அது எங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்றே இல்லை. கொழும்பு மக்கள் அந்த அளவுக்கு மடையனும் இல்லை கண்டிக்காரனுக்கும் மன்னார்காரனுக்கும் ஓட் போடுறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கு 25,000 50,000 கொடுத்து சைனப் பண்ணிக்கொண்டு இல்லாட்டி எங்க சரி 25 வருஷத்துக்கு முந்தைய அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் ஒருத்தர் 2 பேர் எடுத்து சைனப் பண்ணிக்கொண்டு இதை குழப்புறது. இப்போ இங்கே வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்காதுன்னு தெரியும். ஆனால் 1,500 2,000 ஓட்டோடிச்சு முஸ்லீம்களை நாசமாக்குவோமே என்ற நோக்கத்தோட இதுக்கு எனக்கு பதிலின்னு தான் நீங்கள் சொல்லித்தாங்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் சேர இயலாது? முஸ்லீம் ஒத்தனை 40% முஸ்லீம்கள் இருக்கிறோம் இங்கே. இதை விட கூட வாழ்கிறாங்க குச்சவெளியில் ஏறாவூரில் 50% 55%. அப்போ ஏன் ஒன்று சேர்ந்து கேட்கலாம்? எங்களுக்கு இன்னொத்தன் வந்து செல்ல தேவையில்ல. கொழும்பு முனிசிபல் கவுன்சிலில் வந்து ஒரு டேனுக்கு முஸ்லீம் இரு ஒரு டேனுக்கு வேற யார் சார் இருக்கேன்னு சொல்லி தொடர்ந்து நாங்களே இருக்கேலும். இது இனவாதம் நாங்கள் பேசல, எங்களோட பிரதிநிதித்துவம். ஏன் எங்களை விட 3% தான் கூட இந்துக்கள். யாழ்ப்பாணத்தில் மட்டும் அவங்களோட உரிமையை பற்றி பேசுகிறாங்க. கொட்டையணைக்கு போங்க, கொட்டையணை போனால் நேஷன் ட்ரஸ்ட் பேங்க்லேயும் தமிழ் பேசுகிறவங்க தாய்க்கிறாங்க, ஃபுட் சிட்டிலையும் தமிழ் பேசுகிறவங்க தாய்க்கிறாங்க. வெள்ளவத்தைக்கு போங்க, கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் வேற யாரும் மெஜாரிட்டியாக இருக்கலாம், அது வேற விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சமூக துரோகிகளை எப்படி சமூக தலைவர்னு சொல்றீ? ஒரே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு செய்கிற அநியாயமே இது. இதே வேலை தான் கொலன்னாவைக்கு செஞ்சுக்கிறாங்க, இதே வேலை தான் கொட்டிக்காவத்தைக்கு செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் அதனால தான் இந்த 3 இடத்துல எலெக்ஷன் கேட்குறோம். கொலன்னாவை நிலைமையை சொன்னால் எனக்கு கண்ணீர் விட்டு அழகணும், கொட்டிக்காவத்தை நிலைமையை சொன்னால் கண்ணீர் விட்டு அழகணும் முஸ்லீம் தலைவர்கள்னு சொல்லிக்கொண்டு. கொலன்னாவையில் 21 மெம்பர் வாரை 43,000 ஓட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 43,000 ஓட், 25% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. கடந்த 10 வருஷமா கொழும்புல இருக்கிறவங்க அநேகமானவங்க கொலன்னாவெல்லாம் பிடி தான் போனாங்க. இது மாதிரி முஸ்லீம்கள் கொஞ்சம் மீக்கிற இடத்துல என்னத்துக்கு ஒவ்வொருத்தனுக்கும் சின்ன சின்ன சல்லியை கொடுத்து போட்டு கேண்டிடேட் போட்டி. பெரிய கட்சிகள் என்ன செய்யுது? பெரிய கட்சி என்ன செஞ்சிருக்கிறாங்க? வளமையாக செய்கிற மாதிரி 21 கேண்டிடேட்டில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இல்லாட்டி 2 பேரை போடுறீ, போட்டு அவரை தான் மார்க்கெட் பண்ணுறீ, நாங்கள் ஒருத்தரை போட்டிக்கிறோம் என்று. இந்த கொலன்னாவில் இருக்கிற 9 வட்டாரங்கள்லையும் எந்த வட்டாரத்திலையும் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இல்லை. யாரும் முஸ்லீம்கள் ஓட் போட்டு ஒருத்தரை வெளில வைக்கல. முஸ்லீம்கள் வெளில போகிறது இல்லை, ஆனால் முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் எடுப்பாங்க. செகண்ட் லிஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய போனஸ் சீட் எல்லாம் அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு கொடுப்பாங்க. 21 மெம்பர் 25% ஓட்டுன்னு சொன்னால் எத்தனை சீட் வரணும்? குறைஞ்ச 5 சீட் வரணுமே பெர்சன்டேஜ் படிக்கு. ஒருத்தர் தான் மெம்பர் ஆகிக்கிறாங்க. அதுதான் வரலாறு, அதுதான் வரலாறு. கொட்டிக்காவத்த முள் ஏரியாவில் 39 மெம்பர் 1,01,000 ஓட்டில் 32,000 முஸ்லீம் ஓட். எத்தனை பேர் வராங்க? 2 இல்லாட்டி 3 பேர். மரிக்காருக்கு, ரவுமானுக்கு, ஹக்கீமுக்கு, ரிஷாடுக்கு வரையிலுமே வந்து உட்காந்து நாங்கள் இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக போடுவோம். லிஸ்ட்டை போடுங்க, 4 கட்சியில் 2 பேரை தாங்க, நாங்கள் சேர்மன் ஆகுவோம், டிப்யூட்டி சேர்மன் ஆகுவோம், ஒபேஷன் லீடர் ஆகும். செல்றதுக்கு வெளியே சென்னா வெக்கம். இது கொலன்னா வெள்ளம்பிடி கொட்டிக்காவத்தில் அரசியல் பலம் இல்லாதவங்களை ஐக்கிறோம். பேக்கரி வந்தீங்க, ஃபுட் சிட்டி வந்தீங்க, ஃபார்மசி வந்தீங்க, அதெல்லாம் சரி. முஸ்லீம்கள் போ கடைகள் கூடி இருக்குது, அரசியல் அதிகாரம் கூடல்ல. இன்னும் மொத்தம் 2 பேர் தான் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்கள் வேலைக்கு போனால் பர்ஸ்ல இருக்கிறத கேட்குறான், பர்ஸ்ல இந்த எடு, அப்போ தான் வேலை நடக்கும். லீகலான எல்லா வேலைக்கும் கான் ஒன்று போடுறதா இருக்கட்டும், பிளான் ஒன்று பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், லைட் ஒன்று போடுறதா இருக்கட்டும். லஞ்சத்தை சொல்கிறீங்களா? ஓ, ஆம்பளைகள் என்ன சரி வேலை ஒன்றுக்கு போனால் பர்ஸ்ல இருக்கிறத எடுன்றான், பொம்பளைகள் போனால் வாட்ஸ்அப் நம்பரை தான் என்றான். இப்படித்தான் முஸ்லீம்களோட லைஃப் போகுது. பள்ளியை பார்த்து இந்த ஜுப்பாவை பார்த்து வெளியே இருக்கிற இஸ்லாத்தை பார்த்து முடிவு செய்ய வேணும். அந்த ஏரியால எல்லாம் எல்லாரும் சந்தோஷமாயிக்கிறாங்கன்னு சொல்லி ஜிஎஸ்க்கும் பயம், பிசிக்கும் பயம், பிஹெச்ஐ மார்க்கும் பயம், அப்படியான வாழ்க்கை தான் வாழ்றாங்க. யாரும் போறேன்னு சொன்னா தமிழ் பேசுற ஒருத்தரும் இல்லையான்னு தேடிக்கொண்டு போறாங்க. எங்கட மந்திரிமார் ஒருத்தரும் இல்லையான்னு சொல்லி. அப்ப இந்த வேலையை நீங்கள் செய்ய நாங்க ஒதுங்கி இருக்கிறோம். நாங்கள் அதனால தானே விமர்சிக்கிறோம். எங்களோட விமர்சனம் நியாயமானது தானே. இதை உங்களுக்கு சமூக பற்றி இருந்தால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுங்க, முழு தகவலையும் எடுத்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்களே. அப்போ இங்கே வந்து உடைக்கிற வேலை தானே செய்கிறீங்க. இதுதான் நாங்கள் அவங்கள விமர்சிக்கிறதுக்கு காரணம். இம்முறை ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு எத்தனை மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளிலே களமிறங்கி இருக்கிறது? நாங்கள் கொழும்பு, கொடிகாவத்தம் உள்ள ஏரியா, கொலன்னாவை இந்த 3 இடத்துலையும் கேட்குறோம். புத்தளம் பிரதேசபை, நகரசபை, கல்பிட்டி, அடுத்தது ட்ரிங்கோல வந்து குச்சவெளியில், அம்பாறை மாவட்டத்தில் வந்து காரைத்தீவில் கேட்குறோம். இந்த 8 இடத்துலையும் தான் தனிச்சு போட்டிடுறோம். உங்களுடைய பேச்சை பார்க்கும் போது இந்த பிரதேசவாதம் ஊண்டி இருப்பது போன்று தெரிகிறது. இல்லை அது பில. பிரதேசவாதம் ஊண்டி இல்லை பிரச்சனை. கொழும்புல இப்போ நாங்கள் இந்த டாப்பிக்கை தானே பேசிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, நீங்கள் உங்களுடைய ஸ்லோகன், உங்களுடைய பேனர்களை பார்த்தால் கொழும்பு அதிகாரத்தை கொழும்பானுக்கு கொடுப்போம். கட்டாயம் நாங்கள் செல்லத்தானே ஓணும். கொழும்புல வந்து அக்குரணக்காரன் பேக்கரி செய்கிற நாங்கள் ஒரு காலமும் எதிர்த்தது இல்லை.
சரியா கண்டிக்காரம் வந்து ஃபார்மசி செய்கிறான்னு எதிர்த்தது இல்லை. சரி ஜமியத்துலமா எடுத்துக்கொள்ளுமே, கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல தலைவராக இருக்கிற எனக்கு தெரியும் அப்துல் ஹாலிக் மௌலவி அப்படியே தான் இருக்கும். அவர் எங்க அபுகசலாவா தான் ஹசரத். அப்போ அவர் இருக்கிறார் ஒரு காலம் நாங்கள் எதிர்த்து தொடர்ந்து இருக்கட்டும். ஆனால் அரசியல் விஷயத்தில் அதுக்கு இடம் கொடுக்க இயலாது. காரணம் என்னென்னு சொன்னால் அப்படி எங்கட பிரச்சனையை வச்சு உதாரணத்துக்கு 2014ஆம் ஆண்டு முனிசிபல் எலெக்ஷனை பற்றி பேசுவோமே. 2014ஆம் ஆண்டு இதே முஜிபுர் ரஹ்மான் மணிக்கார் அவங்க தான் முசம்மில் ஆஜாரை கொண்டு வராங்க. என்ன முசம்மில் அவருக்கு செல்வதே காவத்த முசம்மில் இல்லாட்டி வேறு பேர்களை சொல்லி இது பண்ணுவாங்க. வந்து இங்கே மேயர் ஆகுறாரு. மேயர் ஆயினத்துக்கு போகிறோம். 2016ஆம் ஆண்டு நாங்கள் மையவாடிக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் மட்டும் செய்கிறோம். அந்த மையவாடி காணி கேஸில் அவரும் எங்களோட இருந்து கொண்டு முசம்மிலுக்கு எதிராக கொடி போட்டு போஸ்டர் இந்த பேனர் பிடிக்கிறாரு. அந்த மையவாடி கேஸில் அவருடைய பேரும் இருக்குது. அந்த பிளான் கொடுத்தே அது கொடுத்தே இது கொடுத்தேன்னு சொல்லி 2 வருஷத்தில் அந்த கூத்து முடிஞ்சு. 2018ஆம் ஆண்டு முனிசிபல் எலெக்ஷனில் ரோசி சேனாயக்கா கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் தான், ஆனால் வெள்ளவத்த சைட் மெத கொழும்பே இல்லை. அப்போ அவ கொண்டு வர கொலையை சென்னம் இவக்கு மேக்கப் பண்ணுறதுக்கே டைம் போய்த்துடும். இவன் இங்கே இந்த மேயராக கொண்டு வர வானம் என்று சொல்லி அந்த நேரத்தில் அவங்க கேட்கல வந்தாங்க, மேயர் ஆக்கினாங்க. அவள் இருந்த அந்த காலப்பகுதியில் 5 வருஷத்துக்கும் எந்த ஒரு பிரதேசத்துக்கும் கொழும்பு சென்ட்ரலில் எந்த பிரச்சனைக்கும் அவள் வரல. அது மாதிரி இப்போ நாங்கள் செல்வோமே கொழும்பு முஸ்லீம்கள் சேவை வச்சு தான் ஓட் பண்ணாங்கட்டு நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வருஷம் முஸ்லீம்களுக்கு குரலாக இருந்த முஜிபுர் ரஹ்மானும் மரிக்காரும் 2015ஆம் ஆண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வராங்க. ரஹ்மானை விட மரிக்கார் கூட ஓட்டு எடுக்கிறார். மரிக்கார் என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், சிறசேல சிங்களத்தில் பேசுகிறவர், திக்வல்ல ஊர், எங்கட ப்ரொவின்ஸும் இல்லை, கழுத்துற கம்பாவும் இல்லை, அதுக்கு மங்கால இருந்து வந்தவர் இந்த மக்கள் ஓட் பண்ணினாங்க. அப்போ முஜிபுர் ரஹ்மான் சகோதரர் நண்பனாக இருந்தாலும் அவரோட வாப்பவும் வந்து பேர்வலை தான். இப்போ வாப்பட இந்த தொடரை தான் நாங்கள் பார்க்கணும். அப்போ இந்த கொழும்புல உள்ளவங்க அரசியல் ரீதியாக ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கல. அதனால கொழும்புல என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கொழும்பு மக்கள்கிட்ட பிரச்சனையை தான் 15 வருஷமாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பிரச்சனையை செல்றாங்களே தவிர பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறாங்க இல்லை. ஒரு சின்ன பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்குறாங்க இல்லை. இது இப்போ இருக்கக்கூடிய கவலையான செய்தி அதுதான். அதனால தான் நாங்கள் சொன்னோம் கொழும்பானு கொழும்புட அதிகாரத்தை தாங்க, கொழும்பாண்ட அதிகாரத்தை தாங்க, அவனுக்கு தான் உண்மையான வருத்தம் மிக்கும். அதுதான் உண்மை. அந்தந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை அந்த வீட்டுக்காரன் வாப்பக்கு தான் அதில் கவலை இருக்கும். என்ன சொன்னாலும் மற்றவனோட கூட கவலை இருக்கும், தெரிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு அதனால தான் நாங்கள் அதை போட்டோம். பிரதேசவாசமாக போடல. அதுக்குன்னு சொல்லி அவுட்டேஷன் உள்ளவங்க எங்களுக்கு ஓட் பண்ணாமல் இந்த வானம். நான் சொன்னேன் கொழும்புல அவுட்டேஷன்காரவங்க இருக்கிறாங்களே, உண்மையாக சமூக பற்று உள்ளவங்க தயவு செஞ்சு ஓட்ட தாங்க எங்களுக்கு. உங்களுடைய மேயர் வேட்பாளர் அல்ஹாஜ் ஜவுஃபர் என்று நினைக்கின்றேன். நான் பல ஃபோட்டோக்களை பார்த்தேன். உண்மையிலே அவர் ஒரு நல்ல மனிதர். இருந்தாலும் ஏனைய உங்களுடைய வேட்பாளர்கள் கேண்டிடேட்ஸ்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அதிக பிரபலம் இல்லாதவர்கள், அவர்களுடைய பின்னணியை மக்கள் தெரிவார்களா என்பது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே எப்படி உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? இல்லை அது சரி. இப்போ ஜவுஃபராஜியார் என்றவர் வந்து அவரோட வாப்பா வாழத்தோடும் சரியா, அவரோட உமா வந்து கேண்டி. அப்போ பல சமூக சேவைகளில் தொடர்ந்து வேலை செஞ்சு வரக்கூடியவர், ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதியில் இருக்கிற மனுஷன். இந்த இடத்துக்கு பொருத்தமாக சிங்களம் இங்கிலீஷ் தமிழ் பேசக்கூடியவர். அதில் எந்த விதமான மாற்றத்தையும் இல்லை. குறிப்பாக அரகல காலப்பகுதியிலே அவருடைய போராட்ட குணத்தை நாங்கள் பார்த்தோம். அரகல களத்திலே இருந்தார். அதே போன்று இன நல்லுறவை மேம்படுத்துவதற்காக வேண்டிய அவருடைய பங்களிப்பை பல இடங்களில் ஒரு ஊடகவியலான நான் பார்த்திருக்கின்றேன். எனவே ஜவுஃபர் ராஜாருடைய தெரிவை இங்கே நான் பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய ஏனைய வேட்பாளர்களை பார்க்கக்கூடிய இடத்திலே அந்த அளவு சமூகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். கட்டாயம் இருக்கிறாங்க. ஏனைய அரசியல்வாதிகளோடையும் அப்படி இல்லாமல் சமூக வேலைகளில் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனோடையும் இருந்து வேலை செஞ்சு கொண்டு ஏரியாவில் வேலை செய்யக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதுக்கென்று சொல்லி பழையவங்களை எடுத்து போடணும் என்று சொன்னால் 20-25 வருஷம் இந்த கொழும்பை குட்டிச்சோறாக்கணும்னு எங்களுக்கு எடுத்து கேண்டிடேட் ஆக்கவே மேல. இப்போ இந்த நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை தானே விரும்பினாங்க. அதனால தானே அனுர வந்து ஜனாதிபதி ஆவினார். பார்லிமெண்ட்ல 159 பேர் புதுசு ஃபுல்லாக 2/3 மெஜாரிட்டியாக கொடுத்தாங்க. 170 பேர் அவுட் ஆகினாங்களே பழைய ஆட்கள். மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவை, வைத்தானே வேணும். அப்போ எங்களுக்கு வேறொரு கட்சியில் எலெக்ஷன் கேட்டவர், இதுக்கு முந்தி மெம்பராக இருந்தவர், அவர் எங்களுக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வரையில. ஏன்னா கொழும்பு முனிசிபல் கவுன்சிலில் அந்த அளவுக்கு கரப்ஷன் நடந்துக்கு கடைசி 50 வருஷமா. நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். அதில் கொழும்பு முஸ்லீம்கள் இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை விளங்கிக்கோணும். இந்த கொழும்புல போட்டியிடக்கூடிய இந்த கொலனா கொட்டிகாவத்தையில் போட்டியிடக்கூடிய 13-14 கட்சிகள்னு ஒவ்வொரு இடத்துலையும் போட்டியிடுது. இதில் பிரதான கட்சிகள் 4 தான். அரசாங்கத்துடைய என்பிபியும் டெலிஃபோனும் யானையும் வண்ணாத்தியும். அப்போ என்பிபிக்கு ஏன் ஓட் போடக்கூடாது? ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கேட்கறது இல்லை, பிரதான கட்சியை பற்றி நான் பேசுகிறேன் இந்த கொழும்புல. அப்போ என்பிபி வந்து இப்போ அரசாங்கத்துக்கு வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் பவரோட ஜனாதிபதி இருக்கிறாரு. இன்றைக்கு 8 மாதம் ஆயிட்டு. அவர் ஜனாதிபதியாகி சுமார் 8 மாதம் ஆயிட்டு. 2/3 மெஜாரிட்டியோட பார்லிமெண்ட்டை கொடுத்திருக்குது.
இப்போ நாங்கள் செல்லல இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் முடிக்கணும் என்று சொல்லி. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்கிறவருக்கு முனிசிபல் கவுன்சில் தேவையில்லை இந்த நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கு. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பவர் மட்டும் போதும் இதை செய்கிறதுக்கு. அப்படி இருந்தும் அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையில்லாத ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. என்ன காரணம் என்று சொன்னால், இப்போ நான் செல்லல 8 மாதத்தில் பெரிய ஒரு ஹைவே ஒன்று அடித்து போடுங்க, இல்லாட்டி முஸ்லீம்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுங்க, இந்த 8 மாதத்தில் இது நடந்திருக்கணும், அப்படி இல்லாட்டி கிரவுண்டை இந்த இண்டோர் ஸ்டேடியம் அடிங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஆனால் சின்ன சின்ன விஷயமும் நடக்கலே. சும்மா நான் செல்றேனே, இப்போ எங்களுக்கு தெரியும் தேங்காய்க்கு டிமாண்ட் ஒன்று வந்துச்சு, மனுஷராங்க கொஞ்சம் போலியில் இருந்தாங்க, கீரி சம்பாவுக்கு டிமாண்ட் ஒன்று வந்துச்சு. இது எங்களுக்கு உடம்புக்கு விளங்கிச்சே, விலை கூடுது, டிமாண்ட் ஒன்று இருக்குது. இந்த கொழும்புல அதிகமாக பாவிக்கப்படக்கூடிய போதைப்பொருள் அது எங்கே சார் டிமாண்ட் ஆகிச்சு? எங்கே சார் நீங்கள் உங்களோட ஷார்ட் நியூஸில் வந்து நியூஸ் அடிச்சிங்களா? போதைப்பொருள் இல்லாமல் 6 மாதம் தட்டுப்பாடு, 2 மாதம் தட்டுப்பாடு, 2 பேர் செத்து கிடக்குறான்னு கேள்விப்பட்டீங்களா? நியூஸ் போடல தானே, சர்வசாதாரணமாக கிடைக்கிது. இப்போ இந்த 7-8 மாதத்துக்கு போலீஸ் ரிப்போர்ட் என்ன, கடந்த 10 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு கொலைகள் நடக்குது தானே, டெய்லி ஷூட்டிங். அப்போ இந்த சாதாரண விஷயத்தை கூட இவங்களால கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் இருக்குது. இதை யார்கிட்ட போயிட்டு செல்றி? எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஆயித்தானே, எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான். நீங்கள் ஸ்கூல் கட்டி கொடுக்க வேணும், ஸ்கூலுக்கு தேவையான பஸ்ஸை போட்டு கொடுங்களே. இப்போ இந்த அரசியல்வாதிகள், இப்போ நான் கொட்டிகாவத்த முள்ளேற இந்த விஷயத்தை பேசினேனே, இந்த அரசியல் அதிகாரம் இல்லாதால அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடு, மிகப்பெரிய குறைபாடு பாடசாலை பிரச்சனை. இப்போ இந்த முஸ்லிம் பெண் பிள்ளைகளோட எடுத்துக்கொள்ளுமே, பெட்டி கடைகளை போன்று சர்வதேச பாடசாலை, அது பாடசாலையே இல்லை, பிரைவேட் கம்பெனி. சரியா, பிரைவேட் லிமிடெட் கீழே மர்தான கடலை கடைக்கிட்ட இருந்து கொலனா மட்டும் போனால் 19-20 இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. 300 பேர் 400 பேர் 2 வருஷத்துக்கு ஒரு பில்டிங் மாறுறாங்க. பிள்ளைய 10 வருஷத்துக்கு பிறகு வந்து ஸ்கூல் எங்கே இருக்கிற அங்கே ஸ்கூல் இருக்காது, ஏன்னா அங்கே ஸ்கூல் ஒன்று இல்லை, அப்போ கிரவுண்டும் இல்லை, ஏதோ போயிட்டு படிச்சுட்டு வருது. சார் இதெல்லாம் இருக்கட்டுமே. நான் சொல்கிறேன், இந்த கடைசி இருந்த கடைசியாக யாழ்ப்பாண கவர்மெண்ட் இருந்துச்சு, இந்த கவர்மெண்ட் வந்துச்சு. நான் சொல்ல நீங்கள் ஸ்கூல் கட்டி கொடுக்க வேணும். நீங்கள் வெள்ளனுக்கு ஒரு 6 மணிக்கு வாங்க கொத்த டு அம்பகா ஜங்ஷனுக்கு வந்து பாருங்க. 6 மணி 6:05 இந்த பொம்பளை பிள்ளைகள், நாங்கள் ஆம்பளை பிள்ளைகளே மூடுவோமே, இந்த ஸ்காஃபை கெட்டிக்கொண்டு உம்மமாரோட காத்து கொஞ்சம் கூழ்தன்மை ஒன்றும் இருக்குது. பஸ்ஸுக்கு நின்று கொண்டு இருக்கு. எங்கே வாரத்துக்கு? கைரியாக்கும் ஃபாத்திமாக்கும் வாரத்துக்கு டிரெக்ட் பஸ் இருக்குது. அங்கே இருந்து டிரெக்ட் பஸ் இல்லை, 2 பஸ் மாறணும். நான் சொன்னேன், அட்லீஸ்ட் இதுக்கு சரி வக்கீல் இல்லையா உங்களுக்கு அங்கேருந்து டிரெக்டாக பஸ் ஒன்று போடுறதுக்கு வக்கீல் இல்லையா? நீங்கள் ஸ்கூல் கேட்டுங்க போகிறோம், ஸ்கூல் டைமில் போடுங்களே 4 பஸ் ஒரு இடத்துல இருந்து ஃபாத்திமாவுக்கு போகிற பிள்ளைலாம் கூட்டு போயிட்டு இறக்கிட்டு கூட்டிகிட்டு வரத்துக்கு, கைரியாவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு கூட்டு வரதுக்கு போடுங்களே. இதை நான் கேட்குறேன், ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் விளங்குது இல்லை? அப்போ நான் அரசாங்கத்திட்ட செல்றேன், உங்களுக்கு இதை செல்லித்தாரத்துக்கு ஒத்தரமே இல்லை. இருந்த அரசாங்கம் தான் செய்யலை, மாற்றம் கொண்டு எதிர்பார்த்தேன், புதிய ஆட்களை கொண்டு வரணும்னு சொன்னேன். உண்மைக்குமே இதுக்கு முந்தி இருந்தவங்களோட ஊழல்கள் இருந்துச்சு, மோசடிகள் இருந்துச்சு, கொலைகள் இருந்துச்சு. அதனால அவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அப்போ உங்களுக்கு இதை கூட செஞ்சு கொள்ள இல்லாமல் மறுவே நீங்கள் முனிசிபாலிட்டி அதிகாரத்தை கேட்குறீங்க, எந்த முகத்தோட கேட்குறீங்க? இன்னும் மக்கள்கிட்ட வந்து படம் காட்டவானம். இவங்களோட இனவாதம் ஒன்றும் இருக்குது, அது மக்களுக்கு விளங்குது இல்லை. ராஜபக்ஷ குடும்பத்துக்கிட்ட இந்த இனவாதம் வந்து பகிரங்கமான இனவாதம், அரசியல் தேவைக்காக வேண்டி பள்ளியோட பான், உடுப்பத்த வைப்பான், குர்ஆனை பத்த வைப்பான், அப்படியான சூழ்நிலையை உருவாக்கான். இவங்கள்ட்ட இருக்கிற இனவாதம் என்ன? இவங்கள்ட்ட இருக்கிற மறைமுகமான இனவாதம். அதில் ஒன்று தான் கேபினெட் மினிஸ்ட்ரி கொடுக்காது. அது எத்தனையோ பேர் எவ்வளோ விஷயம் பேசிட்டாங்களே. கேபினெட் மினிஸ்ட்ரி நாங்கள் செல்ல அன்று திசான் ஆக்கி ஹக்கீமுக்கு ரிஷாடுக்கு இஸ்புல்லா கொடுங்கன்னு சொல்லி ஊழல்வாதி என்றாங்களே, அவங்களுக்கு கொடுக்க செல்ல, உங்களோட இருக்கிறவனுக்கு கொடுங்க. நீங்கள் அப்படி கொடுக்கையும் இல்லை. க்ளீன் சிட்டியில் அங்கே கமிட்டி இருந்துச்சு, ஒரு முஸ்லீமை போட்டே இருந்துச்சு. உங்களுக்கு எங்கே போட்டிங்க? இன்றைக்கு நீங்களாக இருந்தாலும் இதுவரை கேள்வி கேட்கல, நளின் ஜாயத்தி செய்கிற கேளுங்களே. நீங்கள் இஸ்ரேலுடைய அநியாயத்துக்கு எதிராக உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லி இவ்வளோ காலம் குரல் கொடுத்தீங்க. இஸ்ரேல் செய்கிற சரியா பிள்ளையான்னு டிரெக்டாக கேள்வி கேட்டு டிரெக்டாக பதில் கேளுங்க. அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்டோம், பதில் சாராங்க இல்லை. அப்போ இப்படிப்பட்ட நிலப்பாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க பொருளாதாரம் பாதிக்குமாம். டூரிஸ்ட் வாரத்தை நிப்பாட்டுறதுக்கு நாங்களும் விருப்பம் இல்லை தான், கொலக்காரம் வாரத்தை நிப்பாட்ட தானே ஒன்றும், அதை எந்த விதத்திலையும் அனுமதிக்க இயலாது. அப்போ இப்படி சொல்லிக்கொண்டு போனால் நீங்கள் சொல்கிறீங்க. சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இவங்க இனவாதத்தில் ஒரு துண்டை நான் சொல்கிறேன். இப்போ குச்சவெளி எடுத்துக்கொண்டா அங்கே இந்த உண்மையாகவே சிங்கள மக்கள் இல்லை, ஒரு 10 குடும்பம் 5 குடும்பம் எங்கள் சரி மீன் தொழில் செய்கிறதுக்கு இருக்கிறாங்களா இருக்கும். அது ஒரு பக்கம். இவங்க என்பிபியில் என்ன செஞ்சீங்கன்னா லிஸ்ட் ஒன்று போட்டிக்கிறாங்க. இப்போ அங்கே நல்லா தெரியும், வண்ணாத்தி, SLMC, ACMC கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் சீட் கிடைக்க போகுது, என்பிபிக்கு சீட் கிடைக்காது. லிஸ்ட்டில் சைன் பண்ணிக்கிறாங்க பௌத்த சகோதரர்களை வச்சு. அப்போ 1-2 சீட் வர நேரம் அவங்கள அனுப்பிடுவாங்க. என்னத்துக்கு அவங்களோட பிரதிநிதித்துவம் அங்கே? நான் செல்றேன், இது இனவாதமாக நாங்கள் பேசுகிறோம் இல்லை, தொடர்ந்து செல்ல வர விஷயம்தான். அப்போ இவங்கள்ட்ட மறைமுகமான கடினமான ஒரு இனவாதம் ஒன்று இருக்குது. அதுக்கண்டு செல்லி மறுபடியும் யானைக்கோ டெலிஃபோனுக்கோ பேத்துற வானம். ஏன்னா அவங்க தான் 55 வருஷம் இந்த ஸ்ரீலங்கா ஆட்சி செஞ்சத்தில் நீலம் பச்சையாக இருந்துச்சு. அது மாதிரி கொழும்பு ஆட்சி செஞ்சாங்க இந்த யானை தான். 55 வருஷமாக இருந்த யானை இன்றைக்கு யானை டெலிஃபோனாக மாறி இருக்கு.
ரெண்டும் ஒன்று தான். யானைத்தான் டெலிஃபோன் தான் யானை. இந்த கேண்டிடேட் மாதிரி தான் பிரிஞ்சாங்க. என்னத்துக்கு பிரிஞ்சாங்க? கொழும்பு மக்களுக்கு சேவை செய்ய இயலாத வந்த கருத்து முரண்பாடு இல்லை, தலைமைத்துவத்தில் இருக்கிற பிரச்சனையால வந்துச்சு. இந்த 55 வருஷத்துக்கு இவங்க கொழும்பு முனிசிபல் கவுன்சிலில் செஞ்ச வேலை என்ன? இந்த போக்கடியால் போறீங்க வாரீங்க தானே, கொஞ்சம் போங்களே, எப்படி இருக்குதுன்னு பாருங்களே. கடலுள்ளுக்கால ட்ரெயின் போகிற உலகம் இது. 15 வருஷமா இந்த போக்கடியை செஞ்சு கொள்ளையெல்லாம் வைக்கிறாங்க. போங்க நீங்கள் புதுக்கடை சிறாங்க தோட்டத்துக்கு போங்க, இந்த கம்மல் வத்தை போயிட்டு பாருங்க, இந்த கீரை கொட்டுவையை போயிட்டு பாருங்க, லொன்றி வத்தை, இது மாதிரி எவ்வளோ இடம் இருக்குது. சில இடத்துக்கு நீங்கள் பகல் 12 மணிக்கு 32 செல்சியஸில் வெயில் அடிக்கிற காலத்தில் போனீங்கன்னா கபருக்கு ட்ரைனிங் எடுக்கிறானோ தெரியான்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. மாளிகாவத்தையில் தெம்மட்டக்கோட்டையில் வாழைத்தோட்டத்தில் நான் சொல்கிறேன், இவனோட ஊழல் அவ்வளவு நிறைஞ்சிருக்குது. எத்தனை கிரவுண்ட் இருக்குது, என்ன ப்ரொஜெக்ட் செஞ்சாங்க, எவ்வளவு சல்லி இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு என்ன செஞ்சாங்க இவங்க? அதை செய்யல. முசம்மிலாஜி அறிக்கிற காலத்தில் கெட்டின லொன்றிவாத்த ஊடுவல் முனிசிபல் மெம்பர்மார் கேட்டு கரைச்சல் இன்ன வரைக்கும் மூடிக்கிறாங்க. தமிழ் மக்களுக்கு போய் சேர வேண்டியது, லொன்றிவாத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு போயிட்டு சேர வேண்டியது இவங்க தான் சொல்கிறாங்க. மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு தாங்கன்னு சொல்லி. அப்போ நீங்கள் கேட்குறீங்களே எங்களுக்கு ஏன் ஓட்டு தரணுமெண்டு? எங்களுக்கு 5 வருஷம் தந்து பாருங்க. 55 வருஷம் கொடுத்தீங்க தானே இன்னொருத்தருக்கு தந்து பாருங்க. 5 வருஷத்தில் நாங்கள் என்ன செஞ்சு காட்டுறோம் இந்த கொழும்பை? நாங்கள் சொல்லல இந்த சஜித் பிரேமதாச மாதிரி விடிய வேலை செய்வோமெண்டு. எங்கள்ட அவ்வளோ பேரும் 10-12 அவர் வேலை செய்வாங்க. கொழும்புல இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு பெற்று கொடுப்போம். 40% மெஜாரிட்டி ஆகிக்கக்கூடிய முஸ்லீம்கள் மாடு அறுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, மாட்டரைச்சிக்கு ஒரு ப்ரைஸ் கண்ட்ரோல் இல்லை. 2800 மாட்டரைச்சா விற்கிறான். 8 மாசமா போஸ்ட் போட்டு வாரம் 2000 ரூபா கூடன்னு சொல்லி முனிசிபல் எக்ஷன் எடுக்கிறான். இல்லை ஏன்னு சொன்னால் எல்லாவனும் ஒரு டீமா ஒரு கள்ள கூட்டமாக இருந்து கொண்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கேன். உங்களுடைய ஆதங்கள், உங்களுடைய நீங்கள் பேசக்கூடிய விடயங்களிலே உண்மைகள் தெரிகின்றன. ஆனால் இது பிராக்டிக்கலாக, இது யதார்த்தமாக எப்படி செய்வது என்பதுதான் கேள்வி. எனவே இல்லை செய்யலும். நீங்கள் சொல்றீங்க மன்னார்ல இருக்கிற ரிஷாட் பதூர்டீன் கொழும்புக்கு வந்து மினிஸ்டர் ஆகிட்டு 25-30 ஓட்டால கத்தார்காரனையும் சவுதிக்காரனையும் கொண்டு போயிட்டு ப்ரொஜெக்ட் செய்யலும் சொன்னா, காத்தாங்கோட்டில் இருக்கிற ஹிஸ்புல்லாக்கு கொழும்புக்கு வந்து எம்பசிக்காரனை கூட்டு போயிட்டு வேலை செய்யலும்னா கொழும்புல இருந்து கொண்டு நாங்கள் என்னதுக்கு இருக்கிறோம்? நியாயமா வேலை செஞ்சா, நம்பிக்கையோட வேலை செஞ்சா எம்பசிக்காரன் வருவான். எங்கள்கிட்ட சல்லி இல்லாட்டி நாங்கள் அதனூடாக செய்வோம். சரி, அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. பல பிரச்சனைகளை சொன்னீர்கள் தானே, இனி தீர்வுகளை பற்றி பேசுவோம். அதாவது நீங்கள் கொழும்பை அனலைஸ் பண்ணிவிட்டீர்கள். அதாவது நீங்கள் 3 பிரதான இடங்களிலே களமிறங்கி இருக்கின்றீர்கள். கொழும்பு மாநகர சபை, கொட்டிகாவத்த, கொலன்னா. சரி, இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் தான் கல்வி, போதை பாவனையில் அதிகம். இந்த கல்வி போதையை இல்லாமலாக்க வேண்டும் என்ற இந்த 2 விடயங்களுக்கு உங்களுடைய கட்சி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்களை சொல்லுங்கள். எங்களுக்கு அதுக்குரிய அதிகாரம் இருந்தா, எங்களுக்கு இப்ப கொழும்புல 113 சீட் இருக்குதுன்னு வைங்களே, 10-15 சீட் வந்தா முழு அதிகாரத்தோட எங்களுக்கு 5 வருஷத்துக்கு இதை செஞ்சு முடிக்கலாம். கொட்டிகாவத்த முள்ளேரியா, கொலன்னாவ இதுல 21 சீட், கொட்டிகாவத்த முள்ளேரியாவில் 39 சீட். இதில் இருக்கிற முஸ்லீம்களில் இந்த வாக்காளர்கள் நாங்கள் செல்ல இருக்கிற முஸ்லீம்கள் 100% எங்களுக்கு ஓட்டு தாங்கன்னு சொல்லி குறைஞ்சது 50-60% ஓட்டு தந்தால் அதுக்குரிய அதிகாரம் வரும், சீட் வரும். இதை வச்சு எங்களுக்கு ஒரு டிமாண்டாக நாங்கள் சில வேலையை கொழும்பு முனிசிபல் கவுன்சிலில் வேண்டிய மட்டும் ஃபண்ட்ஸ் இருக்குது. 750-800 கோடி ரூபா வருஷத்துடைய வருமானம் வேண்டிய மட்டும் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதை எடுத்து எங்களுக்கு செய்யலும். எங்களுக்கு இந்த ஃபண்ட் ஊடாகவும் செய்யலும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊடாகவும் செய்யலும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நியாயமான வேலை செய்கிற நேரம் அவங்களுக்கு தடுக்கலாம். போதாவது ஃபண்ட் அவங்க தந்து தானே ஆகணும். திருடு களவு செய்யறேன்னா தானே சளி தர மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு செய்யலும் என்ற நம்பிக்கை இருக்கு. அதுக்குண்டான வேலை திட்டமும் நாங்க வச்சுதான் இருக்கிறோம். நாங்க கொழும்புலேயே பிறந்து வளர்ந்து இந்த பிரச்சனைகளை அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க இந்த கொழும்பு முஸ்லிம்களோட பிரச்சனையை வச்சு, கொழும்பு மக்களுடைய பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யல. இந்த பிரச்சனையை செல்லி 12-13 வருஷமா தேர்தல் கேட்டுக்கொண்டிருக்கல. உங்களுடைய 2 உறுப்பினர்கள் ஏற்கனவே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அங்கே இருந்தார்கள். கட்டாயம் செஞ்சீங்க மக்களுக்காக வேண்டி விசேஷம் தான். கொழும்பு முனிசிபல் கவுன்சிலில் மண்சரை கிடைக்கிற சாமனம் இருக்குது. இதை சரியா கொண்டு போயிட்டு சேர்க்கிறதே பெரிய விஷயம். உதாரணத்துக்கு ஒரு மெம்பருக்கு ஒரு 500 ஸ்கூல் பேக் கிடைக்குது. அது மண்சருக்கு 500 பேருக்கும் சரியா போயிட்டு சேருது. குடும்பத்தார்கள் எடுக்கல யாரும். அதுல கிடைக்கக்கூடிய ஷூஸா இருக்கலும், அவங்க வருஷத்துக்கு ஒரு கூடிய ஜொப்பா இருக்கலும். நீங்க சொல்றீங்க அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள், அந்த கட்டல் உபகரணங்களை அப்ப வேற மெம்பர் மாதிரி விற்கிறாங்க. எப்படி விற்கிறேன்? சாமந்திரத்து கடையை கொடுக்குறேன் இல்ல, இன்னொரு மெம்பருக்கு கொடுக்குறேன் 1000 ரூபாய் பொறுமதியா இருந்தா 500 ரூபாய்க்கு வெளியே பேசி கொடுக்குறேன். அவர் அதை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் லொட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாரு. இது மாதிரி நிறைய நடந்து கொண்டு அது அங்குள்ள இந்த மேயருக்கும் தெரியும், கமிஷனருக்கும் தெரியும், அவ்வளவு பேருக்கும் இந்த பிரச்சனை தெரியும். இது அவங்க செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சிலவங்க நினைப்பாங்களே நாங்க வண்ணத்துக்கு வாக்களிச்சு மேயர் ஆவேலுமான்னு சொல்லி. உண்மையா மேயர் ஆவேலும்.
மேராவேலும் நாங்க உறுதியான நம்பிக்கையில இருக்கிறோம். முஸ்லிம்களை நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை ஒரு தடவை இதை சமூக பொறுப்பை நிறைவேற்றணும் என்று சொல்லி கொடுத்தா, நீங்க சொல்றீங்க ஈமான் கொள்ளாத ரணிலுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, மௌத்தாவ முந்தி ஜனாதிபதி ஆகணும் ஈஞ்சி தானே, அல்ல ஆக்கினானா இல்லையா? ஆக்கினான் தானே, அதுதானே உண்மை. எங்களோட நாட்டு கான்ஸ்டிடியூஷன் என்ன? பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கணும். 225 பேர்ல 113 பேர் வரணும். ரணில்கிட்ட எத்தனை சீட் இருந்துச்சு? ரணில் ஒரு பார்லிமெண்ட் எம்பி எடுத்த நேரம் என்ன சொன்னாங்க? 20 வருஷம் ரணிலோட இருந்த முஸ்லீம்கள் பத்தி பேசுவோம், என்ன சொன்னாங்க? யானை முடிஞ்சு ஒரே ஒரு சீட் தானே, இதான உண்மை. அப்படித்தானே நக்கல் அடிச்சாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? பார்லிமெண்ட்டுக்கு போறாரு, 70 லட்சம் ஓட்டு எடுத்த கோட்டா உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, 151 சீட் எடுத்து SLPP தூங்கி கொண்டிருக்குது. அல்ல பிரைம் மினிஸ்டர் ஆக்கினான் தானே. நாங்க முஸ்லீம்கள் இந்த ஈமானுடைய பாடத்தை படிக்கத்தானே வேணும். அதுக்கு பிறகு ஒரு சூழல் ஒன்று உருவாவிச்சு, நாட்டில் நெருக்கடி உண்டு. ஜனாதிபதி அல்ல ஓட வச்சான், ரணில ஜனாதிபதி ஆக்கினான். இது 1000 வருஷத்துக்கு முந்தி நடந்த இல்லை, நாங்கள் எல்லாரும் ஃபேஸ்புக்கில் லைவ் பார்த்து கொண்டு நடந்த விஷயம். அப்படி அல்லாக்கு ஒரு ஜனாதிபதி ஆக்கலும் என்று சொன்னால் ஜவுஃபராஜியாரை மேயராக்குறது, கொட்டிகாவத்த முள்ளேரியா கொலன்னாவேல வண்ணத்திர சேமன் வாரதுன்றது ஒரு ஒரு பிரச்சனையான விஷயம் இல்லை. அதனால் மக்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று வரணும், நான் இந்த கட்சிக்கு ஓட் பண்ணணும். என்பிபிக்கு மக்கள் அப்படித்தானே போட்டாங்க, இந்த உலக இல்லாமக்கணும். நம்ம கொழும்பு முனிசிபல் கொலன்னா கொட்டிகாவத்தை தொடர்ந்து இவங்க தான் ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதனால் மக்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செஞ்சு ஒரு தடவை சந்தர்ப்பத்தை தாங்க. மறுவ 20 வருஷம் 25 வருஷம் இருந்தவன் லட்சக்கணக்கு சல்லி செலவழிச்சு கொண்டு இருக்கிறான். இது இறக்கத்தில் வரல இவன் வாரான் மறுவ களவெடுக்கிறதுக்காக வேண்டி. என்பிபியும் இவங்களுக்கு தீர்வில்லைன்றதையும் விளங்கிக்கோங்க. என்பிபியும் தீர்வில்லை, அவங்கள்ட்ட இருக்கிற அதிகாரம் வேண்டிய மட்டும் போதும், அளவுக்கு அதிகமாக கிடைச்சிக்கு. இதை விட கூட கொடுத்தீங்கன்னா அவன் ஃபிரௌனை விட மோசமாக போய்த்துருவான். அதனால அந்த அதிகாரத்தை கொடுக்கவும் வாணும். அதனால தயவு செஞ்சு இதுக்கு முந்தி 2020ஆம் ஆண்டுல இருந்து அன்றைக்கு சென்னை ஃபேஸ்புக் ஜனாதிபதி என்று சொல்லி ஜனாதிபதி ஆவினார் தானே. அதனால் நான் சொல்றேன், வண்ணாத்தி இந்த 3 சபைகள் கொழும்புக்கு வெளியேறக்கூடிய சபைகளையும் வெற்றி பெறறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. சில போது பேரம் பேசக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக உங்களுடைய கூட்டமைப்பு மாறினால் கொழும்பு மாநகர சபையிலே உங்களுடைய தீர்மானம் எப்படி இருக்கு? பேரம் பேசக்கூடியதுன்னு சொன்னால் நாங்கள் யாரோட ஆஃபீஸுக்கும் போக மாட்டோம். மாலியாவத்தில் இருக்கிற வண்ணாத்தி ஆஃபீஸுக்கு அவங்க வரணும். அது யாராக இருந்தாலும் சரி, என்பிபியாக இருந்தாலும் சரி, எஸ்ஜேபியாக இருந்தாலும் சரி. அப்படி வந்தால் நாங்கள் சில தீர்மானங்கள் எடுப்போம். இந்த ஏற்கனவே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அது மக்களுக்கு உடனே நடக்கக்கூடிய சில விஷயம் இருக்குது. அதில் நாங்கள் மிச்சம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற விஷயம்தான் உடனடியாக இந்த புள்ளைகளோட கையில் ஃபோன் பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்களே, இந்த 16 வயசு கீழ்பட்ட புள்ளைகள். நீங்கள் உங்களுக்கு தெரியும், இதை விட வல்லரசு நாடுகள், அமெரிக்காவை இருக்கட்டும், சவுதி ஆகிக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், பெரிய பெரிய நாடுகள் கூட டிக்டாக், யூடியூப், ஃபேஸ்புக் என்று சொல்லி இதுகளுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்குது. இப்போ இதை எப்படி செய்கிறேன்றதை அது நாங்கள் பிறகு பிளான் பண்ணுவோம். ஆனால் அந்த நாடுகள் கட்டுப்பாடு கொண்டு இருக்குது. ஆனால் போதை பொருளை விட ஆபத்தானது தான் இந்த 16-18 வயசு பொடியமார் படிக்கக்கூடிய பொம்பளை புள்ளிகளோட கையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் போயிட்டு சேர்ந்திருக்கிறேன். கல்விக்காக வேண்டி வச்சுக்கொள்கிறது அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் இவங்க இந்த ஃபேஸ்புக்கில் அதில் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டு கொண்டு இருப்பீங்க, எவ்வளவு பெரிய துஷ்பிரயோகங்கள் நடந்து கொண்டிருக்குது. உடனடியாக இதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருவோம். மாட்டரைச்ச 2000 ரூபாய்க்கு மேலே விற்க விட மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். மாட்டரைச்ச வந்து ஃபார்ம் ஷாப் லெவலில் கொண்டு இறைச்சி கடைக்காரங்களுக்கு ஓட் பண்ணாடியும் பரவாயில்ல. நாங்கள் இந்த கேம்பெயினை செய்கிற நேரம் ஒரு சிலர் எங்கள்கிட்ட செய்தாங்க, இறைச்சி கடைக்காரன் கோவிச்சு கொள்ளணும், இறைச்சி கடைக்காரனை விட இறைச்சி தின்றவங்க கூட இருக்கிறாங்க. இறைச்சி கடைக்காரன் நியாயமான மனுஷனாக இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டு தருவான். ஏன்னு சொன்னால் 2000 ரூபா ஆக்கினா வியாபாரம் கூடும். 2800 ரூபாய்க்கு கிழமைக்கு ஒரு மாடு விற்குதில் செலவங்களுக்கு. அப்போ இதில் வருத்தம் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்லிக்கொள்கிறோம், இது மாதிரியான சில முக்கியமான விஷயத்தை, இது மாதிரி சில முக்கியமான டிமாண்டுகளை வைப்போம். உடனடியாக நீங்கள் செய்ய ரெடி என்று சொன்னால் வாங்க உட்காருவோம், பேசுவோம் என்று சொல்லி. மிஃப்லால் ஒரு சாதாரண மனிதன் தான், இன்னும் மோட்டார் சைக்கிளில் தான் அவர் பயணிக்கிறார். இதெல்லாம் நீங்களே சொன்ன விட்டயங்கள். ஆனால் ஒரு இந்த கட்சியை கொழும்பு மாநகர சபையிலே பல வேட்பாளர்களை நிறுத்தி, இன்னும் 3 சபைகளிலே உங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி தனியாக போட்டியிட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு முயற்சி செய்வதாக இருந்தால் பல அமைப்பிலே உங்களுக்கு காசு பணங்கள் தேவைப்படும். காசு எங்கால? காசு பணம் நாங்கள் தொழில் வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு வியாபாரி, ஹலீல் ரஹ்மான் ஒரு ஜெம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, ஜவுஃபராஜியார் ஒரு பிஸ்னஸ் மேன், எங்களோட கட்சியில் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க ஊடாக கொஞ்சம் 50,000 1 லட்சம் என்று சொல்லி அந்தந்த நேரத்துக்கு வார சல்லிகளை ஆள்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். இந்த கேம்பெயினை செய்யுங்கன்ற கொஞ்சம் பிரிண்டிங் வேலை. என்ன காரணம் என்று சொன்னால் முஸ்லீம் வியாபாரி மாதிரி அப்படித்தானே பழவிக்கிறாங்க. பெரிய கட்சி ஏதோ அதுக்கு தான் சல்லி கொடுக்குறேன்.
அதுதானே உண்மை. சின்ன கணக்கு இல்ல, பயத்துக்கும் சேர்த்து கொடுத்து கொள்றேன். 50 கோடி 25 கோடி பெரிய நீங்க காசு எதிர்பார்க்கறீங்க இல்ல, நாங்க எதிர்பார்க்கல. இப்படியான இதுவெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இப்படியான கட்டத்துல எங்களை மாதிரி கட்சிக்கு நாங்க அவங்கள்ட்ட போயிட்டு கேட்கறதும் இல்லை, அவங்க வரப்போறதும் இல்லை. ஏன் நாங்க கேட்க மாட்டோம் என்று சொன்னா, யாருக்கிட்டையும் நாங்க கேட்டு அவங்கள்ட்ட எடுத்துட்டோம்னா அவன் வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று போடுவான். நாங்க தான் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு செலவழிச்சோம், உதாரணத்துக்கு மேயர் விஷயத்துல டிசைட் பண்ணி இதை செய்யுங்கன்னு, அதுக்கு பிறகு சின்ன 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 நம்பர் 2 வேலைகளை கொண்டு வருவான். எங்களுக்கு இந்த பில்டிங் பிளானை பாஸ் பண்ணி தந்துக்கோங்க, எங்களுக்கு இதை செஞ்சுத்தாங்க, அதை செஞ்சுத்தாங்க, யூட்டர்ன் ஒன்று எனக்கு அதை போட்டு தாங்கண்டுவான். இது மாதிரி சட்டவிரோதமான விஷயங்களை செல்லுவான். அப்போ அதை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாகுவோம். அதனால் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு இன்றைக்கு கூட எங்களோட ஆஃபீஸில் எத்தனையோ பேர் கேண்டிடேட் வராங்க. ஒரு 10,000 ரூபான்னு போஸ்டர் அடிக்க தேவைப்படும், மீட்டிங் ஒன்று செய்யணும். நாங்கள் இனி செல்லம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை செஞ்சுட்டு போவோங்க. மக்கள் முகப்பத்தாக இருந்தால் நம்புகிறாங்கன்னு சொன்னால் ஓட்டு தருவாங்க. நாங்கள் 6ஆம் தேதி நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக மாறுவோம். என்ற செய்தியை செல்றோம். என்னுடைய உள்ளத்திலே இருந்த, எனக்கு கேட்க வேண்டும் என்று இருந்த எல்லா விடயங்களையும் கேட்டுவிட்டேன். இறுதியாக நீங்கள் உங்களுடைய கேமராவை பார்த்து கொழும்பு முஸ்லிம்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதே போன்று புத்தளம், குச்சவேலி பகுதியிலேயும் கேட்பதாக சொன்னீர்கள். நீங்கள் கேட்கக்கூடிய மாவட்டங்களிலே உங்களுடைய வாக்காளர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத நம்முடைய உறவுகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை சொல்லிவிடுங்கள். தயவு செஞ்சு இந்த எலெக்ஷனில் ஏமாந்துடவானம். எப்படி என்பிபிக்கு நீங்கள் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர்லையும் நவம்பர்லையும் என்பிபிக்கு வாக்களிச்சிங்களோ மாற்றம் வேணும் என்று சொல்லி, இந்த முனிசிபல் எலெக்ஷனில் மாற்றம் வேணும் என்று சொன்னால் வண்ணத்துக்கு ஓட்டுத்தாங்க. வெறும் 5 வருஷம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க, எங்களுக்கு அதுக்குரிய பலத்தை தாங்க. அதனுடைய பிரதிபலனை அணுவா நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த 15 வருஷமாக நடந்த 3 தேர்தல்லையும் முனிசிபல் கவுன்சிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யார் தீர்த்து தந்தாங்களான்னு சொல்லி கேள்வியாக கேட்டால் அதுக்கு உண்மைக்குமே தீர்மானம் வரல. நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ரீதியாக 10 வருஷமாக டூர்னமெண்ட் செய்கிறோம். எங்களோட சொந்த சல்லியில் சில தூதரகங்கள், எம்பசிகள் சில உதவிகள் செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதுக்கான உபகரணங்கள் கூட நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த விஷயத்தை டெவலப் பண்ணேலும், கிரவுண்டை டெவலப் பண்ணேலும், போதைப் பொருளை இல்லாமாக்கேலும், மாட்டரிச்சிக்கு இந்த விலையில் கண்ட்ரோல் கொண்டு வரையிலும், ஊழல் இல்லாமாக்கேலும். அது மட்டும் இல்லாமல் கொழும்பு, இந்த கொழும்பு கொடிகாவத்த முள்ளேரியா ஏனைய பிரதேசம், விசேஷமாக கொழும்பு, நாங்கள் இவ்வளோ மெஜாரிட்டியாக வாழ்கிறோம். எங்களுக்கு கொழும்புல மாடு இருக்கிறதுக்கு இடம் ஒன்று இல்லைம்மா, அதை விளையுங்கோங்க. அம்மந்தொட்டையிலையும் வவுனியாலையும் அன்றாதபுரத்திலையும் யாரோ அறுத்துட்டு வர மாட்டரிச்சு தான் தின்னு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மடுவத்துக்கு இடம் இல்லாமல் இல்லை. முனிசிபல் எத்தனையோ இடம் இருக்குது. எத்தனையோ சில்ட்ரன் பார்க்கில் ஆட்டோ கேரேஜ் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ ரோட்டில் அவங்க தொழில் செய்ய கோடிக்கணக்கு சம்பாதிக்கக்கூடியவங்க ரோடு வேலை பிடிச்சி வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வண்ணாத்தி என்றதை விளைவிக்கோங்க தயவு செஞ்சு. நிச்சயமாக. இப்படி இன்றைய நாளிலே ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தவிசாளர் சகோதரர் INM மிஃப்லால் அவர்கள் கலையகத்திற்கு வந்திருந்தார்கள். என்னுடைய உள்ளத்திலே இருந்த பல விடயங்களை வினாவாக தொடுத்திருந்தேன். கடந்த 10 ஆண்டுகளாக ஊடகத்துறையிலே இருக்கின்றேன். என்றாவது ஒரு சந்தர்ப்பத்திலே இவரை நேர்காணல் செய்ய கிடைத்தால் இந்த விடயங்கள் சமூகத்திலே பேசப்படக்கூடிய இந்த சந்தேகங்களை இவரிடத்திலேயே கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருந்தது. அதற்கான வாய்ப்பும் கிட்டியது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முழுமையாக பார்த்திருப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதங்கங்கள், உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் சொன்ன அந்த விடயங்களிலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்த சகோதரர் INM மிஃப்லால் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.